ஓகே, ரைட். வணக்கம். ஒரு சின்ன ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணலான்றது. ஒருத்தர் வந்து ஒரு பிளே கிரவுண்ட்ல பால் விளையாடுறாரு. இந்த பால் விளையாட போகும்போது அவர் என்ன பண்றாரு, எல்லாரும் அவர் போட்டு அடிக்கிறாங்க. அவருக்கு என்னடா இது, பால் விளையாட வந்திருக்கோம், இந்த இடத்துல ஒருத்தனை போட்டு எல்லாருமே அவர் அடிக்கிறாங்களேன்னு அவருக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் அவரு கேட்டாராம், ஏங்க எல்லாரும் என்ன போட்டு அடிக்கிறீங்க, எதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. பால் விளையாட தானே வந்திருக்கேன், என்ன ஏன் போட்டு அடிக்கிறீங்க? அதுக்கு அவர் சொன்னாராம், ரூல் தெரியாதா உங்களுக்கு? என்ன அப்படின்னு கேட்டாங்க. இங்க ரூல் என்னன்னா, பிளாக் கலர் பால யாரு வச்சிருக்காங்களோ அவங்களை எல்லாருமே சேர்ந்து அடிப்பாங்க. இதாங்க ரூலு, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. ஐயோ எனக்கு தெரியாதுங்க, எல்லாரும் விளையாடிட்டு இருந்தாங்க, அதனால நான் உள்ள வந்துட்டேன். ஆனா இந்த கலர் வச்சிருந்தா எல்லாரும் அடிப்பாங்கன்றது தெரியல அப்படின்னு உஷாராயிட்டேன். அப்புறம் அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா, எல்லாரும் மறுபடியும் அந்த ரூல் தெரிஞ்ச உடனே ஒரு உஷாரா விளையாட ஆரம்பிச்சாங்க. இது ரொம்ப சின்ன இதுதான். இது என்ன லாஜிக் அப்படின்னா, இப்படிதான் வாழ்க்கையில ரூல் தெரியாம நம்ம மாட்டிக்கிறோம். எது எதுக்கு? பிசிக்கலா நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா என்ன பண்ணணும், என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றது தெரியாத ரூல் அதனால உடம்புல பிரச்சனை. அதே மாதிரி பணம், பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, அது எப்படி ஹேண்டில் பண்றது, அது எப்படி வந்து பல மடங்கா பெருக்கிறது, பணத்தை எப்படி கையாளுறது, அப்படி ஹேண்ட்லிங் ப்ராப்ளத்தினாலதான், அந்த ரூல் தெரியாதனாலதான் பணத்துல ப்ராப்ளம். அதுக்கு அடுத்தது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசினஸோ இல்ல தொழிலோ, அதுலயும் ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணதால தொழிலையோ இல்ல பிசினஸ்லயோ சரியா பண்ண வராத சூழ்நிலைனால அங்க பிரச்சனை வரும். அடுத்தது முக்கியமானது, ஏன்னா மனுஷங்க இல்லாம நம்ம எதுவும் பண்ண முடியாது. தனி நபரா எதுவும் சாதிக்க முடியாது. பட் நமக்கு 4 பேர் வேணும். அது ஃபேமிலியா இருக்கட்டும், இல்ல ஆபீஸா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நமக்கு தேவை கூட இருக்க ஆட்கள். அப்ப இங்க என்ன முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப்லயும் என்ன ரூல்ன்றது நமக்கு தெரியாதனாலதான் அதுலயும் பிரச்சனை மாட்டேங்குது. பட் இதுல இருந்து என்னன்னா, வாழ்க்கையில இந்த வாழ்க்கையை நடத்துறதுக்கு இந்த ஸ்கில், இந்த ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் அது என்னன்றது நமக்கு தெரியாதாலதான் நம்ம பிரச்சனைகளை மாட்டிக்கிறோம். அதனால வாழ்க்கையில நம்மளால வந்து பிசிக்கலாவோ இல்ல அதாவது ஹெல்த்தியாவும் ஹாப்பியாவும் இருக்க முடியாத போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு சரியான ஒரு புரிதல் இல்லாத. பட் இது என்ன பண்றது, இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம எப்படி ஹாப்பியா இருக்கிறதுக்கு? பட் முக்கியமா 4 விஷயம் எடுத்துக்கலாம். சந்தோஷமா இருக்கணும்னா நமக்கு 4 விஷயம் நல்லா இருக்கணுங்க. 1, ஆரோக்கியமா இருக்கணும். 2, நமக்கு பணம் வரணும். எப்ப நமக்கு பணம் தேவைப்படாதாலும் பணம் நமக்கு மிகுதியா இருக்கணும். நான் எப்பவுமே என்னுடைய ப்ரோக்ராம்ல சொல்றது, பணமே வாழ்க்கை இல்லை, பணம் இல்லைன்னா வாழ்க்கை, பணமே வாழ்க்கை இல்லை, பணம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. அப்ப பணம் தேவை. பிசினஸோ இல்ல கேரியரோ பணம் சம்பாதிக்கிறதுக்கு அது ஒண்ணு. இன்னொன்னு ரிலேஷன்ஷிப். இந்த 4மே நல்லா இருந்தா நம்ம சந்தோஷமா இருக்கும். அப்ப அந்த 4மே நல்லா இல்ல அப்படின்னா என்ன பண்றது? சரிங்க, நான் கேம் ஃபாலோ பண்ணல, நான் ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கல, பட் என்னால இருக்க முடியல. அப்போ நான் என்ன பண்றது அப்படின்னா, இது வரைக்கும் ஓகே, போனது போச்சு. பட் இனிமே நம்மள வந்து கொஞ்சம் கன்சால்டேட் பண்ணி நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளால வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லாகவும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்க முடியும். அது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே வந்து ஒரு ஃப்ரீக்குவன்சி தான். ஏன்னா இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா ஃப்ரீக்குவன்சி தான், எனர்ஜி தான். இந்த எனர்ஜி தான் வைப்ரேட் ஆகுது சட்டன் ஃப்ரீக்குவன்சி. அப்ப ஏதாவது ப்ராப்ளம்னாலும் உடம்புல பிசிக்கலா நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த உடம்பை சரி பண்றதுக்கு நம்ம டாக்டர் கிட்ட போறோம். டாக்டர் கிட்ட போயிட்டு நம்ம சரி பண்ணிக்கிறோம். மாத்திரை மருந்து இல்ல ஆபரேஷன் பண்றதா பண்ணி நம்மளை குணப்படுத்திக்கிறோம். அது கெமிக்கல். ஆனா வருமுன் காப்போம். பட் அலோபதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நம்ம வந்த பிறகுதான் போய் பிசிக்கல் பாடியை டெஸ்ட் பண்ணி பார்த்து இது பிளட் டெஸ்ட் பண்ணியோ இது மாதிரி இருக்கு, இது மாதிரி மருந்து மாத்திரை கொடுத்து நம்மளை குணப்படுத்திடலாம். ஆனா பட் இது உடம்புல ஏதாவது ஒரு உபாதை வருதுன்னா அதுக்கு முன்னாடியே நமக்கு வந்திருக்கும் நம்மளுடைய சூட்சும பாடி. அப்ப முன்னாடியே நம்ம வந்து வருமுன் காப்போம். அப்ப வந்த பின்ன போக போகாம வர்றதுக்கு முன்னாடியே நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்றது ஃப்ரீக்குவன்சி மூலமா நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அதனுடைய பவரை பத்தி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். எல்லாமே எதை பேஸ் பண்ணிருக்கு அப்படின்னா எல்லாமே எண்ணங்கள் தாங்க. அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த எண்ணங்களுக்கு பின்னாடி பெரிய ஒரு சயின்ஸே இருக்கு. இன்னும் சொல்ல போனா இப்போ நம்ம
எல்லாமே எதுனா ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் லைவ்ஸ் இன் அவர் பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு. இந்த பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டுனா என்ன, இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுனான்றத நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இப்போ இதுதான் நம்ம யோகி கிளாசிக்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆரான்னு சொல்லுவாங்க. ஆரா என்ன அர்த்தம் அப்படின்னா தி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அரௌண்ட் எவ்ரி பர்சன். ஒரு உயிருள்ள உயிர் இல்லாத எல்லாத்தையும் சுத்தி ஒரு எனர்ஜி. இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க இந்த படம் சாமி காலண்டர், அந்த சாமி எல்லாம் பாத்தீங்கன்னா சாமி தலையை சுத்தி ஒரு ஒளிவட்டம் தெரியும் உங்களுக்கு. அப்போ அது வந்து என்னன்னா அதுதான் காட் அப்படின்னு நமக்கு படத்துல எல்லாம் காட்டுவாங்க. ஆக்சுவலா நமக்கும் ஒளிவட்டம் இருக்குங்க. ஆனா தலையை சுத்தி இல்ல, நம்ம உடம்ப சுத்தி இத மாதிரி படம் போட்டிருக்கு பாருங்க. இந்த மாதிரி உடம்ப சுத்தி ஒரு ஒளிவட்டம் இருக்குங்க. இந்த ஒளிவட்டம் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அரௌண்ட் எவ்ரி பர்சன். ஒரு பிளேஸா இருக்கட்டும் இல்ல திங்கா இருக்கட்டும், எல்லாமே மேட்டர் தான். எல்லா மேட்டரை சுத்தி இருக்கிறது ஆரா. ஆரா இஸ் கம்போஸ்ட் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து இம்பாக்டட் பை டிஎன்ஏ. இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மனுஷனுக்கு அந்த ஆராவுடைய இம்பாக்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர், சர்க்குலேஷன், மெட்டபாலிசம், தாட் ப்ராசஸஸ், தாட்ஸ், ஃபீலிங்ஸ், பிலீஃப்ஸ், வேல்யூஸ், இன்டென்ஷன்ஸ், எமோஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இது எல்லாமே எங்க வந்து நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு போனா நம்மளுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு ஆறால தாங்க எல்லாமே இருக்கு. பட் அது எப்படி தெரிஞ்சலாம்? இன்னும் சொல்ல போனா இப்போ நம்மளுடைய செல் எடுத்து நம்ம உடம்பு எதனால் ஆக்கப்பட்டா சொல்லுவாங்க உங்களுக்கு, உடம்பு வந்து ட்ரில்லியன் கணக்கான செல்லால் ஆக்கப்பட்டது. இந்த செல்லுல தான் என்னெல்லாம் இருக்குன்னா நம்மளுடைய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன், நம்மளுடைய பரம்பரை, 2 பரம்பரை, அப்பாவுடைய அம்மாவுடைய 2 பரம்பரை சம்பந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும், நம்மளுடைய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய பாடியில இருக்கிற செல்ல தான் டிஎன்ஏல தான் கோடிங் ஆகுது. பட் இந்த செல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மைட்டோகாண்ட்ரியா மூலமா எல்லாம் ஒரு பவர் ஹவுஸ். ஏன்னா எல்லா செல்லும் பவர் ஜென்ரேட் பண்ணும்போது எனர்ஜெட்டிக், அதனுடைய எனர்ஜெட்டிக் ரேடியேஷன் தான் நம்மளுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல வருது. அப்போ பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா நம்மளுடைய எண்ணம், சொல்லு, செயல், நம்மளுடைய பரம்பரையா நம்ம எந்த மாதிரி தாட் ப்ராசஸ் வச்சிருக்கோமோ அந்த தாட் ப்ராசஸ் எல்லாமே இருக்கிறது வந்து எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல தாங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. பட் இதுக்கு முன்னாடி நம்ம உடம்பு வந்து எத்தனை லேயரா இருக்கு நம்ம உடம்பு அப்படின்றத பார்ப்போம். இது வந்து 3300 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அந்த காலத்துல நம்ம ஆயுர்வேதிக்ல, யோகி கிளாசிக்ல நம்ம உடம்ப வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா 5 லேயரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்னு பிசிக்கல் பாடி, 2வது மைண்ட் பாடி, 3வது வந்து பிசிக்கல் பாடி 1, 2வது எனர்ஜி பாடி, 3வது மைண்ட் பாடி, 4வது வந்து இன்டெலெக்சுவல் பாடி, 5வது பிளிஸ் பாடின்னு சொல்லுவோம். இது எப்படி அப்போ பிசிக்கல் பாடின்றது எதை பேஸ் பண்ண டிஎன்ஏ, செல்ஸ், டிஷ்யூஸ், நர்வ்ஸ், ஆர்கன்ஸ், பாடி சிஸ்டம்ஸ், இதெல்லாம் வந்து பிசிக்கல் பாடி. இந்த பிசிக்கல் பாடிக்கு என்ன தேவைப்படுது? எனர்ஜி தேவைப்படுது. எனர்ஜி இருந்தால் தான் இது பிசிக்கல் பாடி, இல்லைன்னா அது டெட் பாடி. அப்போ அந்த எனர்ஜில என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுதான் ஆரா, பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு, நாடிஸ், 72,000 நாடிஸ் இருக்கு, சக்கரா, எல்லாமே அதான் கண்ட்ரோல். அப்போ அந்த அதுக்கப்புறம் இந்த எனர்ஜி இருக்கிறதால தான் நம்மளோட ஐம்புலன்கள் மூலமா, அதாவது நம்மளுடைய கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, டச், இந்த ஐம்புலன்கள் மூலமா சுத்தி உள்ள இன்ஃபர்மேஷனை நம்ம ரிசீவ் பண்றோம். அப்படி ரிசீவ் பண்ணி அது மூலமா பிரெயின் ரிசீவ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி கொடுக்குற அவுட்புட் தான் தாட். இதுதான் மைண்டு. இதுதான் டெய்லி மைண்டு, எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ், லைக்ஸ், டிஸ்லைக்ஸ், ஃபியர்ஸ் அண்ட் ஃபோபியாஸ். பட் நம்ம நினைக்கிறது எல்லாத்தையும் செய்ய முடியுமா அப்படின்னா அது எதை செய்யலாம், எதை செய்வானா அப்படின்றத பகுத்தறிந்து பார்க்கறதுக்கு நமக்கு பிலீஃப்ஸ் அண்ட் வேல்யூ மூலமா டெவலப் ஆகுறதா இன்டெலெக்சுவல் பாடி. அதுக்கப்புறம் வந்து நம்ம விஞ்ஞானம், அதாவது சாரி பிளிஸ் பாடின்றது ஸ்பிரிச்சுவல் பாடி. இதை யோகி கிளாசிக்ல என்ன சொல்லுவாங்கன்னாக்கா அன்னமய கோசா, பிராணமய கோசா, மனமய கோசா, விஞ்ஞானமய கோசா, ஆனந்தமய கோசா. ஸோ நம்ம உடம்பு 5 லேயரா இருக்கு. இந்த பிசிக்கல் பாடி தனி, ஆனந்தமய கோசான்றது ஒரு கேஷுவல் பாடி. மேல இருக்கு 3 இருக்கு பாருங்க, அதாவது எனர்ஜி பாடி, எனர்ஜி பாடி, மைண்ட் பாடி, இது வந்து சட்டல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் உடம்பை சுத்தி இருக்குது. இதுதான் இந்த 5 லேயர்ஸ். இப்போ உடம்புக்குள்ள பார்ப்போம். இந்த உடம்பை எப்படி 7 அது வந்து 5 லேயர்ஸா இருக்கு. இது இப்போ 7 லேயர்ஸா பார்ப்போம். இது உடம்புக்கு வெளியே, உடம்புல இருந்து 5 லேயர், இப்போ உடம்புக்குள்ள அப்படியே 7 லேயர். எப்படின்னா இந்த உடம்பு எதனால் ஆக்கப்பட்டது அப்படின்னா டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ். அந்த டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ் எதனால் ஆக்கப்பட்டது அப்படின்னா செல்ஸ்.
செல்ஸ் எதனால் ஆக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலிகுல்ஸ். அந்த மாலிகுல் ஸ்ட்ரக்சர் வந்து எதனால் ஆக்கப்பட்டது? எல்லாமே ஆட்டம்ஸ் தான். எல்லாமே என்ன ஆட்டம்ஸ்? அதுதான் அதனுடைய சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் தான். எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான். இதுதான் எதை கிரியேட் பண்ண என்ன 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 அதுதான் அதுதான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். இந்த எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன் தான் என்ன கிரியேட் பண்ணுதுன்னா இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட். இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுன்றது வேற ஒண்ணும் இல்லைங்க. குவாண்டம் ஃபீல்டுல இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு. ஆனா அதே வந்து யோகிக் பிலாசபில ஆரிக் பாடி, ஆரா, இல்ல நம்ம வந்து பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு, இல்ல எனர்ஜி ஃபீல்டு அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்மளை பத்தி இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம ரிசீவ் பண்றோம். பிரெயின் ப்ராசஸ் பண்ணது, மைண்டு, கான்சியஸ் மைண்டு, சப்கான்சியஸ் எல்லாம் இருந்தாலும் பட் எல்லாமே எங்க வந்து கோடிங் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல தான். ஸோ இந்த பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு இதுதான் இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு. இந்த சம்பந்தமா நான் இதனுடைய படம் இருக்கு பாருங்க. இந்த படத்தை சுத்தி ஒரு ப்ளூ கலர் இருக்கு பாருங்க. இது எதுல எடுத்த போட்டோ அப்படின்னா கில்லியன் போட்டோகிராஃபி. ஏன்னா அந்த கில்லியன் போட்டோகிராஃபியை நான் வந்து 2018 இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த எனர்ஜி மேல அந்த அளவு. அதனாலதான் நான் வந்து எப்பவுமே என்ன சொல்றதுன்னா எனர்ஜி இஸ் எவ்ரிதிங், எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி. ஓ, என் பேரு எனர்ஜி கே இளங்கோ. ஏன்னா ஆக்சுவலா இளங்கோவன் தான். பட் ஏன் எனர்ஜி கே இளங்கோ அப்படின்னா எனக்கு எனர்ஜி மேல அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஏன்னா எப்பவுமே ஏதாவது ஒரு சேலஞ்சு வரும்போது தான் அந்த சேலஞ்சை பேஸ் பண்ணி அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு அந்த சொல்யூஷனை என்ன மாதிரி தானே எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமா கொடுக்குறது. உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும் அப்படின்றதால எனக்கு இல்லைன்னு ஒரு இடத்துல அவமானப்பட்டதால கம்ப்யூட்டர் ட்ரைனிங் வந்து கொடுக்க ஆரம்பிச்சேன் 2003ல இருந்து. 1986 கம்ப்யூட்டர் எனக்கு தெரியும். பட் ஃபுல் பிளட்ஜா வேணும்ன்றதால நிறைய பேருக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்குதான் அதை வந்து. அதே மாதிரி என்னுடைய கம்பெனில ஜிஎஸ்டி ப்ராப்ளம் வந்தவொடனே எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. அது சால்வ் பண்ண என்ன பண்றதுக்காக ஜிஎஸ்டி ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொண்டோம். எனக்கும் இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் வந்தது. அந்த இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் வந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்றதுக்கு எனக்கு வந்து அதுக்கப்புறம் எல்லாருக்கும் இதை கற்றுக் கொடுக்கணும்னு இன்கம் டேக்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமும் கொண்டு அது மாதிரி வேரியஸ் பவர் பிரச்சனை வரும்போது பவர்ல இருந்து வெளியே வரதுக்கு என்ன பண்ணுது சோலார் எனர்ஜி இன்ஸ்டலேஷன் ட்ரைனிங் ப்ரோக்ராமே கிட்டத்தட்ட 97 பேட்ச் கண்டக்ட் பண்றேன். இதனுடைய ப்ரொஃபைல். அத மாதிரி உடம்புல பிரச்சனை வரும்போது வாழ்க்கையில உடம்புல பிரச்சனை, மனசுல பிரச்சனை, எமோஷனல் பிரச்சனை, வேற பணம் இல்லை அந்த பிரச்சனை, இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், எவ்வளவு ப்ராப்ளம் வந்தோன்னா அதெல்லாம் சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது அதுக்குள்ள நான் டீப்பா டைவ் அடிக்கும் போதுதான் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுட்டு ஓ இது நமக்கு மட்டும் தெரிஞ்சா பத்தாது, நம்மள மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்க. பட் அவங்களுக்கு இந்த நாலேஜ் போய் சேர்ந்தா அவங்க உஷாரா இருக்கலாம் இல்லையா? அப்போ அவங்க உஷாரா இருந்தா வாழ்க்கையில வந்து அவங்க கொஞ்சம் ஒரு அலர்ட்டா இருந்தா அவங்க நல்லா இருக்கலாமே அப்படின்றத அந்த அடிப்படையில தான் நான் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமே வந்து கொடுக்குறேன். இது எங்களுடைய 18வது பேட்சும் கூட இது நான் பண்றது. இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமுடைய நோக்கம் என்னன்னா ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸா எப்படி நம்ம இருக்கிறது, உடம்புக்கு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே வருமுன்னு காப்போம், எப்படி நம்ம ப்ரோ ஆக்டிவா இருக்குன்றோம். பட் இந்த எனர்ஜி ஃபீல்டை பத்தி நான் வந்து 2018 இருந்து என்கிட்ட ஒரு கேமரா வச்சிருக்காங்க. அதுக்கு பேரு கிர்லியன் போட்டோகிராஃபி. அந்த கேமரா மூலமா தான் நான் வந்து இந்த படமும் எடுத்திருக்கேன். ஸோ இந்த உடம்ப பிசிக்கல் பாடியை சுத்தி இருக்கிற இந்த லேயர் இருக்கு பாருங்க. இதுதான் வந்து இது பிசிக்கல், மென்டல், எமோஷனல், ஸ்பிரிச்சுவல் எல்லாமே இங்க தான் கோடிங்க. இதுலதான் என்ன கோடிங்? இதுதான் எனர்ஜி ஃபீல்டு. என்னன்னா சம் டோட்டல் ஆஃப் ஆல் அவர் தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் இஸ் கோடிங் in the energy field. This energy field constantly generates a frequency and tries to match up to a compatible frequency. இது இருக்குது ஒண்ணு இல்லைங்க. ஒரு ரேடியோ எடுத்தாங்க, நீங்க எஃப்எம் ரேடியோ வச்சிருக்கீங்க பாருங்க. அந்த ரேடியோவை இங்க சுவிட்ச் ஆன் பண்ண உடனே இமீடியட்டா ஒரு பாட்டு வரும். எப்படி வருது அப்படின்னா நீங்க பை டிஃபால்ட்டா ஏதாவது ஒரு ஸ்டேஷன்ல நீங்க அலைன் பண்ணி வச்சிருக்கலாம். அப்போ நான் ஆன் பண்ண உடனே கரெக்டா அந்த ஸ்டேஷன் எனேபிள் ஆன உடனே இமீடியட்டா அது வந்து இந்த இந்த ஹேர்ல இருந்து என்ன ஆகுது, அந்த ஃப்ரீக்வன்சி கரெக்டா அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆன உடனே அதுக்குண்டான ஆடியோ நீங்க கேட்குறீங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த ஆடியோ பிடிக்கல, அந்த பாட்டு பிடிக்கல, வேற ஸ்டேஷன் வேற மாதிரி நீங்க என்ன பண்றீங்க, ரேடியோவை டியூன் பண்றீங்க வேற ஒரு ஃப்ரீக்வன்சி. அப்ப அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகும்போது அதுக்கு என்னவோ அதை நீங்க பாட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம உடம்பு, நம்மளுடைய பாடி, பிசிக்கல் பாடி சுத்தி இருக்கிற லேயர்ல எப்பவும் அந்த ஃப்ரீக்வன்சி எமிட் ஆகிட்டே இருக்கும். அது எந்த ஃப்ரீக்வன்சி நம்ம எமிட் பண்றோமோ அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகிதாங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயம் தான். நம்மளுடைய பாசிட்டிவா நினைச்சா பாசிட்டிவும், நெகட்டிவா நினைச்சா நெகட்டிவ் நடக்குது. இப்படிதான். அப்ப இட் ட்ரைஸ் டு மேட்ச் வித் ஆப்ஜெக்ட்ஸ், ஐடியாஸ். நீங்க உங்களுடைய தாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான், உங்களுடைய ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி தான், நீங்க என்ன மீட் பண்ணீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுடைய அப்ஜெக்ட் நீங்க நீங்க அட்ராக்ட் பண்றது. அது ஆப்ஜெக்டா இருக்கலாம், இல்ல ஐடியாவா இருக்கலாம்,
இல்ல பிலீஃப்ஸா இருக்கலாம், இல்ல ஈவெண்ட்ஸா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், எல்லாமே இப்படிதான் நடக்குது. இதுதான் யூனிவர்ஸ். இப்ப நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கூட யூனிவர்ஸ் டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் அவர் டிசைர்ஸ் அண்ட் நீட்ஸ், பட் இட் அண்டர்ஸ்டாண்ட் தி ஃப்ரீக்வன்சி இன் விச் வி ஆர் வைப்ரேட்டிங். உதாரணத்துக்கு, இஃப் யூ ஆர் வைப்ரேட்டிங் இன் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபியர், கில்ட் ஆர் ஷேம், அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம அட்ராக்ட் பண்ணணும். மாறா இஃப் யூ வைப்ரேட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் லவ், ஜாய் அண்ட் அபண்டன்ஸ், அது சம்பந்தப்பட்ட விஷயங்களே நம்ம அட்ராக்ட் பண்ணிட்டே வரும். ஆனா நம்ம ஆளுங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பட்டா காலிலே படும் கெட்டக்கூடிய கெடுங்க. நடந்த உடனே என்ன பண்ணுவாங்க, பட்டா காலிலே படும் கெட்டக்கூடிய கெடும். எல்லாம் இல்ல. நம்ம என்ன மாதிரி ஃப்ரீக்வன்சி நீங்க எதை அனுப்புறீங்களோ, இப்ப திங்க் பண்ண எல்லாமே நடந்துரும். ஆனா திங்க் பண்றது எல்லாமே நடக்காது. திங்க் பண்றது எல்லாமே கான்சியஸ் மைண்ட்ல நம்ம திங்க் பண்றது எல்லாமே நடந்துராது. எதை ரிப்பீட்டடா திங்க் பண்ணி அது நம்முடைய ஆழ் மனசுக்குள்ள போதோ அதுதான் நம்ம அட்ராக்ட் பண்றோம். அப்போ திங்க் பண்ற விஷயம் நெகட்டிவான விஷயத்தை எப்ப பார்த்தாலும் நெகட்டிவே திங்க் பண்ணா நம்ம நெகட்டிவ் தான் அட்ராக்ட் பண்ணுவோம். ஆனா பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம், பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணுவோம். இப்ப ரேடியோ மாதிரி இங்கதான் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இப்ப நம்ம எப்படி அட்ராக்ட் ஆகுறது, நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற கிளாஸ் நான் என்னுடைய சிக்னேச்சர் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணேன். அதுல நான் சொல்லிக் கொடுக்குற விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த ஒரு ஸ்லைட்ல. ஏன்னா நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் தான் எமோஷன். அந்த எமோஷன் பாசிட்டிவ் இருக்கலாம், நெகட்டிவ் இருக்கலாம். அந்த எமோஷன் தான் வைப்ரேட் ஆகுது சர்டன் ஃப்ரீக்வன்சில யூனிவர்ஸ் நோக்கி. அதை போய் மறுபடியும் என்னப்பா அதே ஒத்தவை இருக்கும் அப்படின்ற பாயிண்ட்ல தான் நம்ம அட்ராக்ட் பண்றோம். நம்ம பாசிட்டிவா வெளிப்படுத்தினா பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணுவோம், நெகட்டிவா வெளிப்படுத்தினா நெகட்டிவ் அட்ராக்ட் பண்ணுவோம். ஒரு தடவை பண்ணா உடனே எல்லாம் அட்ராக்ட் ஆகாது. பட் தொடர்ந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிசினஸ் பண்றீங்க, அந்த பிசினஸ்ல உங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்றது பாசிட்டிவா நெகட்டிவ்னா உங்களுக்கே தெரியும். லாஸ் ஆனது நெகட்டிவ். லாஸ் ஆயிடுச்சே நான் என்ன பண்றேன்னு தெரியல, பணம் லாஸ் ஆகி போச்சேன்னா உங்களுக்கு மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, நீங்க எதை வைப்ரேட் பண்றீங்க, நெகட்டிவ் வைப்ரேட் பண்ணா நெகட்டிவ் தான் வரும். அப்போ அங்க என்ன பண்ணணும், ஓகே திஸ் இஸ் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி நான் பிசினஸ் பண்ணேன், இதுல இந்த மாதிரி ஆயிடுச்சு, இதை நான் ஒரு ஃபீட்பேக் எடுத்தேன். இட்ஸ் நாட் a failure, இட்ஸ் ஒன்லி ஃபீட்பேக் ஃபார் மீ. ஸோ ஃபீட்பேக் எடுத்துட்டு இதுல நான் என்ன சேஞ்ச் பண்ணா என்னால ப்ராஃபிட்டபிள் இம்ப்ரூவ் பண்ணும், இந்த பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ண அப்படின்னு பாசிட்டிவா நீங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சுன்னா பாசிட்டிவான ஐடியா வரும். அப்போ அது என்ன பண்ணா, இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா இருக்கு, எல்எஸ்எஸ் ஃபார்முலா. என்ன ஃபாலோன்னா, இதை புத்தர் கூட சொல்லியிருக்காரு. என்னன்னா, உங்களை நீங்க பார்வையாளராக பாருங்க. நீங்க என்ன மாதிரி எமோஷனை வெளிப்படுத்துறீங்களோ அப்போ நீங்க உங்களை பார்வையாளராக பாருங்க. அப்போ நீங்க லிசன் டு யுவர் தாட். உங்க எண்ணம் எப்படி இருக்குன்றத பாருங்க. ஸ்டாப். எப்போ அது நெகட்டிவா இருக்கும் பட்சத்தில் ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்விட்ச் டு பாசிட்டிவ். பாசிட்டிவான விஷயத்த என்ன பண்ணுங்க, அதை பத்தி நீங்க ஃபோக்கஸ் பண்ணி அதை நினைங்க, ஷிஃப்ட் பண்ணுங்க உடம்புட்ட. இல்ல இது எனக்கு வரல அப்படி நினைச்சாலும் வரலன்னா ஒண்ணு பண்ணுங்க, கையில ஒரு ரப்பர் பேண்டை கட்டு, நெகட்டிவா இருந்தா ஒரு இழுத்து விடுங்க. உடனே பளீர்னு ஒரு அடி அடிச்ச உடனே என்ன அர்த்தம் அப்படின்னா, இண்டிகேஷன் என்ன, ஓ நம்ம நெகட்டிவா இருக்கும் பாசிட்டிவா மாறணும். ஆனா இதுக்கும் செட் ஆகலையா, இன்னும் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், வடிவேல் ஜோக் மாதிரி. நீங்க என்ன பண்ணுங்க, நெகட்டிவ் ஆயிடுச்சா உடனே பாசிட்டிவா என்ன பண்ணாங்க, ஓகே ரைட் இதை வேண்டாம் இப்படி சொல்லுங்களா, நீங்க அது வேண்டாம், நீங்க என்ன பண்ணுங்க, ஓகே எது உங்களுக்கு பாசிட்டிவோ அந்த விஷயத்த, ஓகே நடந்து போச்சு, நீங்களே உங்கள்கிட்ட செல்ஃப் டாக். நெகட்டிவ் ஆயிடுச்சா ஓகே பரவாயில்ல, இது மாதிரி ஆயிடுச்சா ஓகே இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் பரவாயில்ல, அடுத்து நம்ம சூப்பரா பண்றோம் இல்ல அப்படின்னு உங்களுக்கு நீங்களே செல்ஃப் டாக் பண்ணா இமிடியேட்டா யூ ஆர் ஷிஃப்டிங் யுவர் நெகட்டிவ் தாட் டு பாசிட்டிவ். இந்த ஒரு அவேர்னஸ் வேணும். இந்த அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களால ஆரோக்கியமாவும் இருக்க முடியும், ஸ்ட்ரெஸ் இல்லாம நம்ம நல்லா இருக்க முடியும். ஆனா லைஃப்ல பர்சனல் லைஃப் இருக்கு, ஃபேமிலி லைஃப் இருக்கு, பிசினஸ் லைஃப் இருக்கு, சோசியல் லைஃப். இந்த 4 லைஃப் நீங்க நினைச்ச மாதிரி நடக்குமானா இல்ல. ஆனா நினைச்ச மாதிரி நடக்கலன்னா அதுக்காக நினைச்ச மாதிரி நடக்கலையேன்னு வருத்தப்பட்டுட்டே இருந்தா வருத்தம் தான் வரும். அப்போ அதுல மீளணும் அப்படின்னா ஷிஃப்டிவ் ஃபோக்கஸ் டு பாசிட்டிவ் அப்படின்றது தான். பட் இதுல என்னெல்லாம் சஃபரிங்ஸ் இருக்கு ஒரு மனுஷனுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடம்புல பிரச்சனை, மனசுல பிரச்சனை, உறவுல பிரச்சனை, பணத்துல பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல ப்ராப்ளம், வீட்டுல ப்ராப்ளம், இந்த மாதிரி எல்லா ஏரியாலும் ப்ராப்ளம் வருது. பட் இந்த ப்ராப்ளம் தான் இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட டிப்ரெஷன், இந்த எமோஷனலா இருக்கிற எமோஷனல் இம்பேலன்ஸ், அந்த நெகட்டிவ் தாட்டை கிட்டத்தட்ட இந்தியாவில் 74% பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்காங்க. பட் இது எப்படி டீகோட் பண்றாங்க, எப்படி டிஸ்டிங்விஷ் பண்றாங்க அப்படின்னா, டிப்ரெஷன், ஆன்சைட்டி, பசங்களுக்கு பாருங்க அதுவும் கூட ஸ்ட்ரெஸ், எதுவும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், பெயின், இன்சோமேனியா, எக்ஸாஷன், ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ஃப்ரம் ஒர்க், ஹோம், ஹார்மோனல் அலர்ஜி, லாஸ் ஆஃப் அன்வர்த்தினஸ், ஃபினான்சியல் ஸ்ட்ரெஸ், ஜாப் லாஸ். இந்த மாதிரி நிறைய வகையா டிசன்டேஷனா வருதுங்க ஸ்ட்ரெஸ்.
பட் இந்த ஸ்ட்ரெஸ் வரதால என்ன ஆகுதுன்னா பிரெயின் ரிலீசஸ் கார்டிசால் அப்படின்ற ஒரு ஹார்மோன் சுரக்குது. அது சுரக்கும் போது என்னன்னா பாருங்க, ஆறா நம்மளுடைய எனர்ஜி ஃபீல்டு பாருங்க, அந்த கெல்லியானிக் போட்டோகிராஃப்ல ஆரோக்கியமா இருக்கிற ஆறா பாருங்க, அதனுடைய அடர்த்தி எப்படி இருக்குன்னு பாருங்க, அது அன்ஹெல்த்தியா இருக்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்க. பட் இன்னும் ரொம்ப மோசமா போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்பு சுத்தி இருக்கிற அந்த பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு அரௌண்ட் அவர் பாடி எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருந்தாக்கா ரொம்ப சிக்கல். அப்போ இதுல இருந்து வெளிப்படணும். இன்னும் சொல்ல போனா இந்த கார்டிசால் ஹார்மோன் சுரக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இது கிட்டத்தட்ட 10 ஆர்கனை வந்து காலி பண்ணுது. பிரெயின், ஸ்கின், ஹார்ட், ஸ்டமக், இன்டெஸ்டைன், ஜாயிண்ட்ஸ், மசில், பேங்க்ரியாஸ், இம்யூன் சிஸ்டம், ரீப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் அது வந்து அடி வாங்குது. இப்போ இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி தாங்க. ஃப்ரீக்வன்சின்றது என்னன்னா எல்லாமே எனர்ஜி தான். எனர்ஜி தான் எல்லாமே. எல்லாமே எனர்ஜி தான். எனர்ஜி தான் எல்லாமே. அந்த எனர்ஜி தான் வைப்ரேட் ஆகுது சர்டன் ஃப்ரீக்வன்சில. இப்போ இந்த மாதிரி டிப்ரெஷன் இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்றதுக்கு எப்படி குணப்படுத்தலாம், அதை எப்படி ஹீல் பண்ணலாம் அப்படின்னா த்ரூ ஃப்ரீக்வன்சி தான். ஃப்ரீக்வன்சியை பத்தி ஒரு வீடியோஸ் இருக்கு பாருங்க. One of ஓகே, வீடியோ வந்து இப்போ சிக்னல் இல்லாதனால வீடியோ வந்து பஃபர் ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே, அவ்வளோ நம்ம அடுத்தது போயிடுவோம். இந்த அதாவது அந்த நிக்கோலா டெஸ்லா எல்லாருமே கேள்விப்பட்ட நிக்கோலா பேர், டெஸ்லா பேர்ல ஒரு கார் கம்பெனியா இருக்கு, எலன் மாஸ்க். அவர் அப்பவே அந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்லுங்க, இட்ஸ் ஃபேமஸ் சயின்டிஸ்ட். அவர் தான் இஸ் இன்வென்டர் ஆஃப் ஏசி டெக்னாலஜி. இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் த சீக்ரெட் ஆஃப் தி யூனிவர்ஸ், திங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். நம்ம உடம்பு கூட நம்ம பிசிக்கல் பாடி இருக்கு இல்லையா, அந்த பாடியோடைய எனர்ஜி அதனுடைய ஃப்ரீக்வன்சி என்ன, ஆப்டிமல் ஃப்ரீக்வன்சி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 to 72 மெகாஹெர்ட்ஸ். அதுவே வந்து ஒரு 50 கிட்ட வந்தா என்ன ஆகும், நமக்கு உடம்புல உபாதைகள் வரும், ஜுரம் இந்த மாதிரி எல்லாம் வரும், சந்தோஷம் வரும். அதே 30 மெகா ஹெர்ட்ஸ்க்கு போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா கேன்சரே வரும். அப்போ இந்த உடம்பை மெஷர் பண்றது ஃப்ரீக்வன்சி மூலமாகவும் மெஷர் பண்ணலாம். அந்த ஃப்ரீக்வன்சி லோவா இருக்கும்போது இது மாதிரிலாம் உபாதை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எவ்ரி திங் எவ்ரிதிங் இன் லைஃப் இஸ் வைப்ரேஷன் சொன்னது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். அப்பயே சொல்லிட்டாரு, எவ்ரிதிங். புத்தர் கூட சொன்னார், சேஞ்ச் யுவர் வைப்ரேஷன், சேஞ்ச் யுவர் லைஃப். அப்ப எப்படி வைப்ரேஷனை எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது ஃப்ரீக்வன்சி மூலம். அப்ப எல்லாருமே இந்த ஃப்ரீக்வன்சியை பத்தி தான் நம்ம சயின்டிஸ்ட் எல்லாமே பேசணும். நான் வந்து 2018 எனக்கு இந்த எனர்ஜியை பத்தி ரொம்ப அதை கேள்விப்பட்டவொடனே எனக்கு அது என்னதான் அது புதுசா இருக்கு இந்த ஃபீல்டு, ஃபியூச்சர் அதுதான் அப்படின்னு சொன்னாங்க. இனிமே ஃபியூச்சர் இதுதான், எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். இனி ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த அவேர்னஸ். அடுத்த இண்டஸ்ட்ரி, எந்த இண்டஸ்ட்ரி பயங்கர பூம்ல இருக்கு அப்படின்னா வெல்னஸ் இண்டஸ்ட்ரி. அந்த வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வியாதி வரத்துக்கு முன்னாடியே நம்மளை வந்து எந்த வியாதியும் இல்லாம நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இந்த பிசிக்ஸ் மூலமா நம்மள சரி பண்ணிக்கலாம். இந்த பிசிக்ஸை பத்தி, குவாண்டம் சயின்ஸை பத்தி நிறைய பேர் நிறைய எலக்ட்ரிக் பாடி, எலக்ட்ரிக், ஹீலிங், ஹீலிங் இஸ் வோல்டேஜ், வைப்ரேஷனல், எனர்ஜி, இது மாதிரி எல்லாருமே அதுல முக்கியமான ஒரு சயின்டிஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் மார்க்கஸ் மிக்கோ. இவர் வந்து என்ன என்ன இவருக்கு என்ன பாத்தீங்கன்னா, இவரு தான் என்ன சொல்லுங்கன்னா, மை லைஃப் இன் தி இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, உங்களை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷன் எங்க இருக்குன்னா இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு தான். இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு தான் பயோ எனர்ஜி ஃபீல்டு. இதை தான் அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. குவாண்டம் சயின்ஸ், இந்த குவாண்டம் சயின்ஸை பத்தி ஆராய்ச்சி பண்ணி அதை பத்தி இன்னும் கிளியரா நிறைய ஐடியா வேணும் அப்படின்றதுக்காக அவரு இந்தியாவுக்கு தாங்க வந்தார். இந்தியாவில் வந்து ரிஷிகேஷ்ல தங்கி, இன்னும் சொல்ல போனா அங்க வந்து அஸ்ட்ராலஜி, அதுக்கப்புறம் வேதங்கள், உபன்யாசங்கள், நிறைய இந்தியன் பிலாசபி, நிறைய விஷயம், ஏன்னா எல்லாமே இந்தியன் நாலேஜ் எல்லாமே கத்துக்கிட்டு, இன்னும் சொல்ல போனா அவர் வந்து ரிஷிகேஷ்ல ஒரு ப்ரொஃபஸராகவே ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் ஒர்க் பண்ணி நிறைய விஷயங்களை கற்று குவாண்டம் சயின்ஸ், குவாண்டம் ஃபீல்டை பத்தி அவருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் தான் கிடைச்சிருச்சு. இதெல்லாம் கிடைச்சிருந்த உடனே இன்னும் சொல்ல போனா ஒரு ஒரு மாங்காவும் வந்திருக்காரு இஸ்கான்ல. அதுக்கப்புறம் அவர் வந்து மறுபடியும் ஜெர்மனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்டட் இஸ் ஓன் பிசினஸ். பட் அவர் ஒரு பணம் வந்து பிசினஸ் பண்றதுக்கு பணம் இல்லை, கேபிட்டல். அப்ப அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை யார் பண்றா அப்படின்னாக்கா மிஸ்டர் கிறிஸ்டியன் ஹால்ஃபர். அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரு மார்க்கஸ் இந்தியாவில் இருக்கும்போது இவர்கிட்ட வந்து அஸ்ட்ராலஜி கத்துக்கிட்டு வந்தாரு ஜெர்மன்ல இருந்து. கிறிஸ்டியன் ஹால்ஃபர் ஒரு ஃப்ரெண்டும் கூட, ஸ்டூடெண்ட்டும் கூட. பட் அவர் வந்து இஸ் அ மல்டி மில்லியனியர். பட் அவர் என்ன பண்ணா, கிட்டத்தட்ட 100 மில்லியன் யூரோ வந்து அவர் என்ன பண்றாரு, இன்வெஸ்ட் பண்ணாம டொனேஷனாவே கொடுக்குறாரு மார்க்கஸ்க்கு. ஏன்னா மார்க்கஸ் கொண்டு வர இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப
எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத மனசுல வச்சுட்டு இது ஒரு சோசியல் காசா இருக்கிறதுனால அதை ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கு அவர் சப்போர்ட் பண்றாரு காஃபர். அப்போ அது எங்க இருக்கு, இவங்களுடைய ஆபீஸ் எங்க இருக்கு, அப்படி கம்பெனி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் மார்க்கஸ் என்ன பண்றாருன்னா, அவர் கொண்டு வந்த டிவைஸுக்கு பேர் வந்து டைம் வேவர் டெக்னாலஜி, செல்லுலார் ஃப்ரீக்வன்சி ட்ரீட்மெண்ட் தான். பட் இந்த டிவைஸ் பேர் தான் டைம் வேவர். இது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 54 கண்ட்ரில வந்து இந்த டிவைஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டிவைஸ் என்ன பண்ணுதுன்றதை பாருங்க. இப்போ ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்றாரு. இந்த பேஷண்ட்டுக்கு அவங்களுடைய எல்லாம் எலக்ட்ராய்டு மூலமா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி, இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு மாதிரி ஒரு லேப்டாப் இருக்கு, 2 CPU இருக்கு, அது 2 பாக்ஸ். இந்த பாக்ஸ் இருந்தாங்க ஃப்ரீக்வன்சி எல்லாமே அதுதான் லோட் பண்ணிருக்கு. பட் இங்க என்ன பண்றாங்க எக்ஸ்பெரிமெண்ட்னாக்கா, இந்த கிளையண்டோடைய எல்லாம் உடம்புல வந்து எலக்ட்ராய்டு மூலமா பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட அனலைஸ் பண்ணி எப்படி ஹார்மோனைஸா இருக்கா, அப்போ அங்க லோ ஃப்ரீக்வன்சி ஏதாவது இருக்குன்னா எந்த ஆர்கன்ல லோ ஃப்ரீக்வன்சி இருக்கு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வந்து ஆப்டிமல் லெவலுக்கு ஹார்மோனைஸ் பண்றது தான் ஒரு டாக்டரோட வேலை. பட் இது வந்து எல்லாமே டாக்டர்ஸ் வந்து ட்ரைன்டு டாக்டர்ஸ், ஈவன் டாக்டர்ஸ் கூட 1.5 வருஷம் ட்ரைனிங் ஆனவங்க. டாக்டர்ஸ் தெரபிஸ்ட் தான் இதெல்லாம் பண்ண முடியும். இந்த டிவைஸோட இந்த மிஷின், இந்த டைம் வேவர் டிவைஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய இந்தியன் மணி பிரகாரம் அரௌண்ட் 50 lakhs to 1 crore வரைக்கும் இருக்கு. இந்தியாவில் கூட ஆல்மோஸ்ட் 13 கிளினிக் வந்து ஸ்கேன் சென்டரே வந்து இருக்குங்க. பட் மார்க்கஸ் வந்து இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ். ஏன்னா அவரு நல்ல நோக்கத்துக்காக கொண்டு வந்தாரு. ஆனா பட் என்னன்னா இது வந்து ஒரு டாக்டர் தான், அவருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் கிடைச்சது. என்ன இன்ஸ்பிரேஷன்னா, எப்படி வந்து ஆப்பிள் அவர் எப்படி அவர் வந்து கொண்டு வந்தாரு. அதாவது முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து ஒரு பெரிய ரூம் ஃபுல்லா இருக்கும், பெரிய கம்ப்யூட்டர், யூஜி கம்ப்யூட்டர். நான் படிக்கும் போதெல்லாம் பார்த்துருக்கேன். 1986 நான் படிச்சேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, வெறும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தான் பண்ண முடியும். அவர் என்ன பண்ணாரு, அதை வந்து எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ஃபியூச்சர்ல என்ன ஆச்சுன்னா, கம்ப்யூட்டர் வந்து எல்லாருமே பயன்படுத்தலாம். இதுக்காக கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தான் பண்ணல, சாதாரண ஆளு கூட கம்ப்யூட்டர் யூஸ் பண்ற அளவுக்கு வந்துருச்சு. அதை ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு டாக்டர் தான் பண்ணல, சாதாரண மக்கள் கூட, இது சாதாரண மனுஷன் கூட இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த டிவைஸ் என்ன பண்றாரு, அப்படியே ஒரு டைனி டிவைஸா கொண்டு வர்றாரு. அந்த டிவைஸ் பேர் தான் ஹீலி. இந்த டிவைஸை தான் 2017 கண்டுபிடிச்சாரு. இந்த மார்க்கெட் எப்போ, இது 2013 இது கண்டுபிடிச்சாச்சு. ஆனா அதுக்கப்புறம் நிறைய அப்ரூவல்ஸ், டெஸ்ட் அதெல்லாம் வந்த உடனே அதெல்லாம் முடிச்சு ஃபைனலா வந்து ஜெர்மன்ல இந்த டிவைஸை இந்த இதுதான் பாருங்க, ரீப்ளேசிங், இதுக்கு பதில் இது அதாவது இந்த டைம் வேவரை 70% ஆஃப் டைம் வேவர் ஒர்க்கை வந்து அந்த ஹீலி டிவைஸ் பண்ணும். இதுதான் அந்த டிவைஸ், நானும் யூஸ் பண்றேன் இந்த டிவைஸ். இது வந்து ஜெர்மன்ல லான்ச் பண்ணது 2019. இந்தியாவில் வந்து 2020 வந்து இந்த டிவைஸை யூஸ் கொண்டு வராது. அதை பத்தி ஒரு வீடியோ இருக்கு, பாருங்க. Healy is new. Healy is revolutionary. And Healy is extremely versatile. This little game changer is the first smartphone-controlled wearable that lets you easily support yourself in all important areas of your life with the use of frequencies. Healy analyzes the frequencies you need right now. Then the smart wearable applies finest currents and individualized frequencies to your body via its electrodes, exactly where balances are to be strengthened or imbalances repaired. Fitness, beauty, health or soul. The Healy, over 140 programs for what you, your body and your cells need. Every single cell in our body is a small power plant that constantly produces energy. One thing is particularly important for this, the natural cell membrane voltage. And this is where the Healy comes in. With Nuno Nina's Gold Cycle programs that focus on bringing your cells into a natural balance. Healy also has suitable programs for many other applications on board. Programs for treatment of headache or back pain, but also for learning disabilities, concentration or exam anxiety. The Healy can even help you with burnout, depression, sleep disorders and stress. The Healy Beauty programs can help you with skin problems, wrinkles or wounds. In sports, the Healy shall promote performance enhancement, muscle building and regeneration, and even help with weight loss. At home, on the road, in your spare time or at work. In our opinion,
Health begins with a good balance in all areas of life. This is what Healy stands for. State-of-the-art medical technology made in Germany for all people. Based on the experience of 1,500 therapists worldwide, the result of working with 500,000 patients. Healy, for me, and for you, and for everyone. ஸோ ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்ல வருதுன்னா கண்டிப்பா அதுக்கு அப்ரூவல் வேணும். அந்த அப்ரூவல் பார்த்தீங்கன்னா எல்லாமே இட் இஸ் சயின்ஸ் பேஸ்டு ப்ராடக்ட் கிரியேட்டட் இன் கொலாபரேஷன் வித் டாக்டர்ஸ் அண்ட் ப்ராக்டிஷனர்ஸ். பட் ஹீலி ஜெர்மன் ப்ராடக்ட் அது. கிட்டத்தட்ட 7 மில்லியன் ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாமே பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இந்த ஹீலி வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நீங்க இங்க பாருங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹவு ஹீலி ஒர்க்ஸ். இந்த டிவைஸ் இப்போ அந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க. டிவைஸ் இது வந்து ஒரு குவாண்டம் சென்சார். இந்த குவாண்டம் சென்சார் என்ன பண்ணுன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொன்னேன் பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு, அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு. அப்போ நம்மளை பற்றிய எமோஷன் எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆயிருக்குன்னா நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு தான் ஸ்டோர் ஆகும். அந்த எமோஷனல் டேட்டா பேஸை இந்த டிவைஸ் மூலமா ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணலாம். நீங்க அது எப்படி அப்படின்னா, ஒரு பென்ட்ரைவ்ல டாக்குமெண்ட் இருக்கு, அது எப்படி நம்மளால ரீட் பண்ண முடியும்? அதை கம்ப்யூட்டர்ல போட்டு இல்லை கம்ப்யூட்டர்லயோ இல்லை செல்ஃபோன்ல கனெக்ட் பண்ணாக்க ரீட் பண்ணும். அது மாதிரி இந்த குவாண்டம் டிவைஸ் நம்ம பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு இதுதான் நம்ம வந்து இப்போ இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். இந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்ல இருக்கிற விஷயத்த இதுல டிஸ்ஹார்மோனைஸ்டு ஃப்ரீக்வன்சியை அனலைஸ் பண்ணி பர்சனலைஸ்டு பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சியை சென்ட் பண்றது தான். இது எப்படி அப்படின்னு பாருங்கன்னா, இது வந்து ஆப் இருக்கு பாருங்க. இது தனியா ஆப் இருக்கு. இந்த டிவைஸ் மட்டும் இல்லை, இந்த டிவைஸ் கூட நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த டிவைஸ் இது கூட செல்போனையும் வச்சு கனெக்ட் பண்ணுவோம் ப்ளூடூத்ல. அது கிளவுட்ல இருந்து வரும். அப்போ இந்த டிவைஸ் பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கிற டிஸ்ஹார்மோனைஸ்டு ஃப்ரீக்வன்சியை அனலைஸ் பண்ணி பேலன்ஸ்டு, அதாவது பேலன்ஸ்டு பர்சனலைஸ். அது எப்படின்னாக்கா, அதாவது எல்லாரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தூக்கம் இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி மூலமா தூக்கத்தை சரி பண்ணலாம். அப்படின்னா ஒரே தூக்கம் வரணும்ன்றதுக்கு ஃப்ரீக்வன்சி எல்லாருக்குமே காமனா ஒரே டெம்ப்ளேட்டு ஒரே மாதிரி எல்லாருக்கும் கிடையாது. பட் இதை அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு பர்சனலைஸ்டா ஃப்ரீக்வன்சியை வந்து ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி சென்ட் பண்ணுது பயோ எனர்ஜெட்டிக். இதை டிஸ்டன்ஸ் ஹீலிங் மூலமாகவும் பண்ணுது. இந்த டிஸ்டன்ஸ்ல தான் அவங்க பார்த்தீங்கன்னா ப்ளூ ஆப், ஹீலி ஆப். இது ப்ளூ ஆப் மூலமா பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு பண்ணுது. இன்னொன்னு இருக்கு, அது என்னன்னா டைரக்டா செல்லுலார் லெவலுக்கு பண்றதுக்கு பிங்க் ஆப்ன்றது மேடம் வந்து உங்களுக்கு டெமோ கட்டும்போது நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த பிங்க் ஆப் மூலமா நம்மளுடைய செல்லுலாரை வந்து செல்லுலார்ல இருக்கிற டிஸ்ஹார்மோனைஸ்டு, அதாவது இப்ப இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி பேலன்ஸ் ஃப்ரீக்வன்சி இது அனுப்பும். இது மூலமா இந்த டிவைஸ் மூலமாவும் இது எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத சொன்ன பாருங்க. ஹீலி டிவைஸ் இட் இஸ் கனெக்டட் வித் ஸ்மார்ட் போனு. அது வந்து ஆண்ட்ராய்டோ இல்லை ஆப்பிளோ. பட் இது வந்து என்ன கிளவுடோட கனெக்ட் ஆகிருக்கு. சர்வர் எங்க இருக்குன்னா ஜெர்மனில. அதுல இருந்து தான் டேட்டா வருது. இப்போ என்னெல்லாம் ஈடி மூலமா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசிக்கல் மென்டல் எல்லாமே. ஸோ பிசிக்கல் வெல்னஸ்ல பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டை ரிப்பேர் பண்ணலாம், ஹார்மோனைஸ் பண்ணலாம். அப்புறம் எனர்ஜி பாடி வந்து மெரிடியன், அக்குபஞ்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெரிடியன் 1 and 2 அப்படின்னு ப்ரோக்ராம் இருக்கு. இன்னொன்று சக்கரா ஏற்கனவே முக்கியம். ஏன்னா நம்மளுடைய எனர்ஜி ஃபீல்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எனர்ஜி ஃபீல்ட்ல தான் சக்கராஸ் இருக்கு, நாடிஸ் இருக்கு, 72,000 நாடிஸ் இருக்கு. இந்த சக்கரா வந்து 7 சக்கரங்கள் இருக்கு. மூலாதாரா, சுவாதிஷ்டானா, மணிப்பூரா, அநாதகா, விசுத்தி, அக்னி, சகஸ்கரான்னு 7 சக்கரங்கள். இந்த சக்கராவை அனலைஸ் பண்ணலாம் இந்த டிவைஸ் மூலமா. பவர் ஆஃப் 3 ஆயுர்வேதிக்ல சொல்ற பவர் ஆஃப் 3 வந்து வாதம், பித்தம், கபம், அதையும் அனலைஸ் பண்ணலாம். மென்டல் வெல்னஸ், அதாவது மென்டல் வெல்னஸ் வந்து நம்மளுக்கு இப்போ எமோஷனல் இம்பேலன்ஸ் இல்லை ஏதாவது ஒரு அடிக்ட் ஆகிட்டோம். நீங்க டெமோல பார்க்கலாம் நல்லா விவரமா. அது மாதிரி தூக்கம் வரலன்னா இதுக்கு மட்டும் இல்லாம கரியர் அண்ட் எஜுகேஷன், ஜாப், லேர்னிங்ல வந்து டிஃபிகல்ட் இருக்கு. பசங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னாலும் இந்த ப்ரோக்ராம் மூலமா நானே வந்து ஏதாவது ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும், இல்லை ஏதாவது கண்டென்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னா ஐடியா வரவே வராது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த லேர்னிங் ப்ரோக்ராம் போட்டு ஒரு 1/2 an hour எனக்கு வந்து இந்த எலக்ட்ராய்டு மூலமா நான் வந்து அதை கனெக்ட் பண்ணிட்டு ஐ ஸ்டார்ட் டூயிங் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஓரளவு கான்சன்ட்ரேஷன் வரும். அதுக்கப்புறம் நான் பார்த்தா கண்டென்ட் எழுத ஆரம்பிச்சேனாக்கா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். என்னன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து வரும் பிகாஸ் ஆஃப் திஸ் ஃப்ரீக்வன்சி சேஞ்சிங். அதே மாதிரி ஃபிட்னஸ் யூஸ் பண்ணலாம், விசுவலைசேஷன் அண்ட் டிஃபென்ஸ். பயோ எனர்ஜெட்டிக் டிஃபென்ஸ்
அதாவது நம்ம உடம்பு சுத்துறது அந்த ஆரா, அதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து டிஸ்டர்ப் பண்றது 2 ஃபேக்டர் இருக்கு. ஒன்னு இன்டர்னல், இன்னொன்னு எக்ஸ்டர்னல். இன்டர்னலா பார்த்தா நம்ம சாப்பிடுற ஃபுட்டு மூலமாவோ, இல்ல நம்ம தாட் மூலமாவோ, நம்ம நெகட்டிவ் தாட் மூலமாவோ நம்மளுடைய பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டு டிஸ்டர்ப் ஆகும். இன்னொரு எக்ஸ்டர்னலா எப்படி டிஸ்டர்ப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வெளியிருந்து வர எலக்ட்ரோ சென்சிட்டிவிட்டி, இல்ல நெகட்டிவ் எனர்ஜி, இல்ல இல்ல இப்ப பூமியில இருந்து வர அந்த எனர்ஜி, சென்ஸ், இது எல்லாமே வந்து என்ன பண்ணும், நம்மள வந்து தாக்கும். பட் அந்த மாதிரி அந்த ரேடியேஷன், ஈவன் பிளானட்ல இருந்து வர ரேடியேஷன் தாக்கும். அந்த மாதிரி தாக்குறத அந்த அந்த ஃப்ரீக்வன்சியை ஹார்மனைஸ் பண்றதுக்கும் இந்த ப்ரோக்ராம் மூலமா யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வேரியஸ் ப்ரோக்ராம் இருக்கு. நீங்க டெமோ பார்க்கும்போது நிறைய தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த மைக்ரோ கரண்ட் மூலமா நமக்கு என்ன எஃபெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த மைக்ரோ கரண்ட் மூலமா, பிங்க் ஆப் மூலமா பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டுக்கு இந்த மைக்ரோ கரண்ட் செலுத்தும் போது கிட்டத்தட்ட 40% அமினோ ஆசிட் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றது. ஏன்னா முக்கியமா தேவைப்படுற செல்லுக்கு முக்கியமா தேவைப்படுறதுனாக்கா புரோட்டீன். அந்த புரோட்டீனை வந்து அப் டு 70% அது மட்டும் இல்லாம நம்மளுடைய செல்லுல என்ன இருக்கு அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா. அது வந்து என்ன பண்ணா ப்ரொடியூஸ் பண்ணா பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பவரை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500% அப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்போம். காலையில நம்ம இருந்த எனர்ஜி பாருங்க, ஈவினிங் நைட்டுக்கு போய் எனர்ஜி குறையுது. பட் இந்த மைக்ரோ கரண்ட் யூஸ் பண்ண போறோம்னாக்கா நாள் ஃபுல்லாவே எனர்ஜெட்டிக்காவே இருக்கலாம். இதுதான் பெனிஃபிட். இந்த செல்லை பத்திய 2 சயின்டிஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. நம்ம செல்லுன்றது வோல்டேஜ், இந்த மில்லி வோல்டேஜ். -90 to -6 நம்மளுடைய செல்லுலார்ல -90 to -60 இருக்கும்போது தட் இஸ் யங் செல்ஸ். அதே -60 to -40, 50, 55 அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா அது ஏஜிங் செல்லா இருக்கலாம், இல்லைன்னா வந்து பெயினுக்காக அது சம்பந்தப்பட்ட செல்லா இருக்கலாம், சிக்கு சம்பந்தப்பட்ட இருக்கலாம். ஆனா அதுவே 40 to 20 ஒரு 30க்கு மேல போச்சுன்னா 30, 20, 10 அப்படின்னு போனா கேன்சரே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ எல்லாமே எதை பேஸ் பண்ணா நம்மளுடைய பாடியில இருக்கிற அந்த செல்லுல இருக்கிற அந்த வோல்டேஜ் வந்து லோ வோல்டேஜ் ஆகும்போது, லோ ஃப்ரீக்வன்சி ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து செல்லு கேன்சரே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இதை வந்து சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து வோல்டேஜை வந்து நல்லா அதிகமா கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த மைக்ரோ கரண்ட் மூலமா யூஸ் பண்ணலாம். ஃபியூச்சர் மெடிசன் வில் பி த மெடிசன் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படின்றது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அன்னைக்கே சொல்லிட்டார். பட் இதுக்கு நிறைய ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸ் இருக்கு, நிறைய இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நெட்ல போனா தெரியும். இந்த வெறும் மார்க்கஸ் மீக்கோ மட்டும் இது பண்ணல. இப்ப அவர் கூட சப்போர்ட் பண்றதுக்கு தெர் இஸ் செலிபிரிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர்ஸ் இருக்காங்க, ஹோலிஸ்டிக் எல்லாமே தெரபிஸ்ட், குவாண்டம் தெரபிஸ்ட், இவங்கெல்லாம் வந்து தே ஆர் பேக்கிங் அட்வைசரி போர்டே இருக்கு. ஃபியூச்சர்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி நம்ம வந்து எல்லாரும் செல்போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோமோ அந்த காலத்துல எல்லாரும், அது மாதிரி ஃபியூச்சர்ல எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி டிவைஸை யூஸ் பண்ணக்கூடிய கட்டம் வந்துடும். பட் இதுக்கு சர்டிபிகேட் இருக்கு. FDA ஈலி இஸ் ஏ கிளாஸ் 2 மெடிக்கல் டிவைஸ். இதுக்கு FDA சர்டிபிகேட்டும் இருக்குதுல்ல. இதுல வந்து நிறைய ரிப்போர்ட் இருக்கு, சாம்பிள் ரிப்போர்ட். அதாவது ஒரு ஆரான்றது பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு, அதை எப்படி அனலைஸ் பண்றது, அதை வச்சு நம்ம வந்து அதாவது இந்த பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல தான் லிமிட்டிங் பிலீஃப் இருக்கு. லிமிட்டிங் பிலீஃப்ன்றது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை செய்ய முடியாம போறதுக்கு தடை இருக்கு. அப்ப நமக்கு என்ன தடைன்றது எங்க இருக்கும் அந்த தடை? ஒண்ணு நம்மளுடைய கான்சியஸ் மைண்ட்ல இருக்கலாம், இல்ல சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கு. இல்ல நம்ம ஒரு பணத்தை பத்திய ஒரு பேட்டர்ன் ஆஃப் தாட் வந்து இந்த லைஃப் டைம்ல நம்ம திங்க் பண்ணிருக்கலாம், இல்ல நம்மளுடைய மூதாதையர்கிட்ட இருந்து பணத்தை பத்தி அந்த தாட் வந்திருக்கலாம். அப்போ இதெல்லாமே எங்க இருக்கு, எப்படி தெரிஞ்சுக்குது? நம்ம கான்சியஸ்ல எங்க இருக்கு? நம்மளுடைய லிமிட்டிங் பிலீஃப், தடையா இருக்கிற விஷயம் கான்சியஸ் மைண்ட்ல இருக்கா, சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கா, இல்ல இந்த நெகட்டிவ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ்டு பை பேரண்டா, இல்ல கிராண்ட் பேரண்டா, இல்ல ஆன்செஸ்டரா, இல்ல எப்படி தெரிஞ்சுக்கிறது? பட் எல்லாமே இதை வந்து ரிப்போர்ட் பார்க்கும்போது அது மூலமா தெரிஞ்சுக்கலாம். அதுல வந்து இன்னொன்னு, என்னுடைய ஃபேவரட், நான் வந்து ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சா இருக்கிறதால என்னுடைய ஃபேவரட் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எப்படி அச்சீவ் பண்றது. 10 வருஷமா லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சா இருக்கிறேன். ஒரு 10 பேருக்கு நான் ட்ரைனிங் கொடுத்தா, அது யூஸ்வலா என்ன ட்ரைனிங் கொடுப்பேன், என்ன வேணும் கோல் செட் பண்ணி, அதுக்கு விஷன் போர்டு கிரியேட் பண்ணி, அதுக்கப்புறம் அதுக்கு அஃபர்மேஷன், அதுக்கப்புறம் விசுவலைசேஷன், அது எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றது, இதெல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுக்கும். பட் இந்த ட்ரைனிங் கொடுத்து எவ்வளவு பேர் அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 10 பேர் நல்லா ஸ்ட்ராங்கா ட்ரைனிங் எடுத்தாங்க. அதுல யார் வந்து தீவிரமா அதை வந்து கரெக்டா கன்சிஸ்டன்டா யார் பண்றாங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க. அதை நடுவுல விட்டுறவங்க போயிடுறாங்க. ஆனா பட் இத அவங்க பண்ணலாம் கூட. பட் இந்த டிவைஸ் மூலமா என்ன, அதாவது சப்கான்சியஸ்ல என்ன இருக்கோ, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு என்ன கோல் வேணுமோ அதை அச்சீவ் பண்றதுக்கு
நம்ம கான்சியஸா அஃபர்மேஷனை தொடர்ந்து சொல்ல சொல்ல அது நம்ம ஆழ் மனசுல போய் பதியுது. ஆழ் மனசுல என்ன பதிதோ அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது நம்ம பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்ட். பட் இங்க நம்ம கன்ஸ்டன்டா பண்ணல அப்படின்னும் போது இந்த டிவைஸ் மூலமா இந்த அஃபர்மேஷனை வந்து பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டுக்கு வந்து அனுப்பும் போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்த டிவைஸ் மூலமாவே இதை பண்றோம். இன்னும் சொல்ல போனா நம்ம கோல் அச்சீவ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பேராமீட்டர் இருக்கு. அது எந்தெந்த பேராமீட்டர் இது ஒரு கோல், அது நீங்க மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னு கோல் செட் பண்ணலாம். இல்ல உங்களோட விற்கணும்னாலும் கோல் செட் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு மேரேஜ் ஆகணும்னாலும் கோல் செட் பண்ணலாம். எனிதிங் எல்ஸ் உங்களுக்கு என்ன வேணும், அந்த வேணும்னா அதை அச்சீவ் பண்றதுக்கு எனக்கு என்ன என்னுடைய இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்ல எது ஸ்ட்ராங்கா இருக்கு எது வீக்கா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு வீக்கை ஒர்க் அவுட் பண்ணோம்னா ஈஸியா நம்மளால அந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு இந்த டிவைஸ் புஷ் பண்ணி விடும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நான் நிறைய பேர் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் ஒரு ஒரு 7 மாசத்துல ஒரு 100 பேருக்கு இந்த அனலைஸ் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். இது வந்து அவங்களுக்கு முதல்ல அந்த அனலைஸ் பண்ணும்போது எப்படி இருக்காங்க, அப்போ இந்த கிரீன்ல இருக்கிறது வந்து ஆப்டிமல். ஆப்டிமல்ஸோட ஸ்ட்ராங். பட் இந்த எல்லோல இருக்கிறது ஓரளவுக்கு ஆப்டிமலா எடுத்துக்கலாம். பட் நடுவில் ரெட் இருக்கு பாருங்க, அதெல்லாம் வந்து லோ. அப்போ இதை ப்ரோக்ராம் பண்ணும்போது அது எப்படி வந்து அந்த ஒர்க் அவுட் பண்ணி ரிசல்ட் வருது, ரிசல்ட் வரது மட்டும் இல்லாம நம்ம அச்சீவ் பண்ணலாம். பட் எல்லாமே எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சிஸ் யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் இட் டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம என்ன லாங்குவேஜ், நம்ம லாங்குவேஜ் புரியாது. ஏன்னா இட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி த ஃப்ரீக்வன்சிஸ் ஆர் த லாங்குவேஜ் ஆஃப் யூனிவர்ஸ் அண்ட் ஹவ் யுவர் பாடி மைண்ட் சோல் கம்யூனிகேட். நம்மளுடைய மைண்டு பாடி சோல் எப்படி கம்யூனிகேட் பண்ணுது த்ரூ ஃப்ரீக்வன்சி. ஹீலி இஸ் a personal wearable device that analyze over 9 million frequencies and select the ones you need to harmonize your bioenergetic field. Whatever bioenergetic support you need in your life, there is a healing application for you. இதுல என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னா பிசிக்கல்ல பார்த்துக்கோம், மென்டல், எமோஷனல், மெரிடியன், சக்ராஸ், லேர்னிங், பியூட்டி, ஃபிட்னஸ், வெல்த், கனெக்ஷன், ரிலேஷன்ஷிப், ப்ரொடக்டிவிட்டி எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். பட் இது சம்பந்தமா நீங்க ஒரு லைவ் டெமோ இருக்கு. அந்த லைவ் டெமோ நீங்க உடல் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகள்னால அவதிப்படுறீங்களா? அதுல இருந்து நிரந்தரமா விடுபட விரும்புறீங்களா? உங்க ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், தூக்கமின்மை, பயம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், லேர்னிங் டிஃபிகல்டி, தொழில் பணப்பற்றாக்குறை, எதிர்மறை எண்ணம் போன்ற பிரச்சனைகளையும் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உங்கள் ஆராய்ந்து உங்கள் பிரச்சனைகளை துல்லியமா கண்டுபிடிச்சு ஃப்ரீக்வன்சி ஹீலிங் முறையில குணப்படுத்தலாம். இந்த பிரச்சனையை ஃப்ரீக்வன்சி ஹீலிங் மூலமா எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்றத டெமோ வந்து நம்ம மேடம் ஸ்ரீ கலைவாணி மேடம் வந்து உங்களுக்கு டெமோவே காட்ட போறாங்க. அதை நீங்க பாருங்க. அவங்க வந்து ஒரு ரேக்கி ஹீலர், ஒரு 10+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் இதை வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹீலி டிவைஸை வச்சு நிறைய பேரை வந்து அவங்க ஹார்மோனைஸ் பண்ணி அவங்களை அச்சீவ் பண்ண வச்சிருக்காங்க. பட் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு எப்படி ஷேர் பண்ண போறாங்கன்னா அந்த டிவைஸ் வந்து எப்படி யூஸ் பண்றதுன்றதை டெமோ மூலமா உங்களுக்கு காட்ட போறாங்க. நான் ஓவர் டு மேடம். மேடம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். இப்ப வந்து சார் வந்து அழகா ஹீலியோடைய தியரிட்டிக்கல் இதை வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம அதை வந்து ப்ராக்டிக்கலா எப்படி அது ஒர்க் ஆகுது, AI டெக்னாலஜினா என்ன, அதுல எப்படி அது ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம ப்ராக்டிக்கலா பாத்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா இதோடைய இது வந்துட்டு ஆப்ஸ் மூலியமா தான் அது ஒர்க் ஆகுது. ஸோ மெயினா என்னென்னலாம் வேணும்னு பார்த்தா இதுல வந்து 3 ஆப் சொல்லுவாங்க. ஒயிட் ஆப், பிங்க் ஆப் அண்ட் ப்ளூ ஆப். ஸோ இப்ப அதை சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த பிங்க் ஆப் பத்தியும் ப்ளூ ஆப் பத்தியுமே வந்து ஈஸியா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இல்லையா? அதாவது செல்லுலார் லெவல்ல ஒர்க் பண்றது வந்து பிங்க் ஆப் அண்ட் பயோனெஜெட்டிக் லெவல்ல ஒர்க் ஆகுறது வந்து ப்ளூ ஆப். ஸோ இப்ப பிங்க் ஆப் எப்படி பண்ணுன்றதை நம்ம வந்து இதுக்குள்ள இன்னும் டீப்பரா பார்க்கலாம். ஸோ செல்லுலார் லெவல்னா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம செல்ஸ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இல்லைங்களா சார்? அதாவது 20ல இருந்து 90க்குள்ள இருக்கணும். அது 60 to 90க்குள்ள இருக்குது யங் செல். அதுக்கு மேல போக 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 -10லாம் போச்சுன்னா கேன்சரே டெவலப் ஆகும்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த லெவலுக்கு போகாம நம்மளுடைய செல்ஸ வந்து எவ்வளவு தூரத்துக்கு யங் செல்ஸா வச்சுக்கிறது அப்படின்றத வந்து இந்த பிங்க் ஆப்ல இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் வழியா நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப இந்த பிங்க் ஆப்குள்ள போறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த டிவைஸ் வேற கனெக்ட் ஆயிடுச்சு. இது வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ப்ளூடூத்ல ஃபங்க்ஷன் ஆகுது. இதுல பாருங்க ப்ளூ லைட் பிளிங்க் ஆகுது, கிரீன் லைட்டும் பிளிங்க் ஆகுது. ஸோ இப்ப வந்துட்டு
இதுதான் இந்த ப்ரோக்ராம்ஸ். 229 ப்ரோகிராம்ஸ் வந்து என்னுடைய இதுல இருக்கு. ஏன்னா நான் வந்து ப்ரொஃபஷனல் எடிஷன் வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் இத்தன ப்ரோகிராம்ஸும் நமக்கு வந்து எல்லாமே நீட் ஆஃப் தி ஹவருக்கு தேவையான ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ரோகிராம்ஸா குடுத்துருக்காங்க. இப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம கோல் சைக்கிள் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, செல்லுலார் லெவல்ல செல்ஸ் எல்லாமே பியூரிஃபை பண்றதுக்கு இந்த ப்ரோகிராம் யூஸ் பண்றாங்க. ஸோ இதுல பாருங்க நேமிங்கே ஈஸியா புரியும். பியூர், கேர், பீயிங், பேலன்ஸ், ரிலாக்ஸ் பண்றதுக்கு, செல்ஸ எனர்ஜைஸ் பண்றதுக்கு, செல்ஸ்ல இருக்க டாக்ஸின்ஸ ரிலீஸ் பண்றதுக்கு, இந்த மாரி தனித்தனியாவே பிரிச்சு பிரிச்சே பின் பாயிண்ட் பண்ணியே ப்ரோகிராம்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ இப்ப நம்ம இந்த பியூர்ன்றது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ரோகிராம் நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்கேயே இமேஜ்லயே பார்த்தீங்கன்னா, பிரேஸ்லெட்ஸ் வேர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாரி இப்ப நான் பார்த்தீங்கன்னா, கையில வந்து பிரேஸ்லெட்ஸ் வேர் பண்ணியிருக்கேன். இந்த எலக்ட்ரோட்ஸ் இருக்குல்லையா, இதுதான் இதோடைய எலக்ட்ரோட்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரோட்ஸ இந்த பிரேஸ்லெட்ஸ்ல இருக்க நாப்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். இந்த மாரி 2 சைடும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கையில வந்து இந்த பிரேஸ்லெட்ஸ வேர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமேட்டு இந்த பிரேஸ்லெட்ஸ் இந்த எலக்ட்ரோடோட இன்னொரு எண்ட பார்த்தீங்கன்னா, இந்த டிவைஸோடைய இதுல இருக்கு கனெக்டிவிட்டி. இதுல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ப்ரோகிராம ஸ்டார்ட் பண்ண போறோம். டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. இப்ப இந்த ப்ரோகிராம் வந்து எவ்வளவு தூரம் ரன் ஆகும்? எவ்வளோ மினிட்ஸ்க்கு ரன் ஆகும்? அது எல்லாமே வந்து அ ஆட்டோமேட்டிக்கா அந்த இது டைமர் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அத பத்தி நம்ம எதுவுமே வொரி பண்ணிக்க வேண்டியதே இல்ல. இப்ப பாருங்க நான் பியூர் காட்டுனேன் இல்லைங்களா? 52 மினிட்ஸ் போட்டிருக்கு. நான் ஸ்டார்ட் குடுத்துட்டேன். இப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோகிராம் வந்து இந்த டிவைஸ்க்கு இப்ப கிளவுட்ல இருந்து டிரான்ஸ்மிட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நீங்க இந்த லைட்ஸ் பிளிங்க் ஆகுறதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ப்ளூடூத்தும் கனெக்டடா இருக்கு. அண்ட் தென் கிரீன் லைட்டும் பார்த்தீங்கன்னா, பிளிங்க் ஆயிட்டே இருக்கு. அது என்னன்னா, அந்த டிரான்ஸ்மிட் ஆகுறத வந்து நமக்கு காட்டுது. ஸோ ஒன்ஸ் இந்த ப்ரோகிராம் ஃபுல்லா இதுல கம்ப்ளீட்டா டிரான்ஸ்மிட் ஆனோனே, அ நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி வந்து ஃப்ளோ ஆகுதா? இல்ல அதுல வந்து ஏதாவது சேலஞ்ச் இருக்கா? அப்படின்றது அதுவே வந்து மெசேஜ் பண்ணும். ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சுருச்சு. கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொன்னா, அதிலேயே வந்து அந்த ஃப்ரீக்வன்சி வேவ் ஃபார்ம்ல வந்து ஃப்ளோ ஆகுறதை நம்ம இப்ப வந்து பார்க்கலாம். இப்ப பாருங்க. இதுல காட்டுது பார்த்தீங்களா? இங்க 15% இருக்கு. இங்க வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகல. ஃப்ரீக்வன்சி ஜெனரேட் ஆயிடுச்சு. ஆனா கரண்ட் ஃப்ளோ ஆகல. அப்ப நம்ம இங்க வந்து இந்த 15% நம்ம இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வாட்டியும் நம்ம அத வந்து ஒரு வாட்டி இன்கிரீஸ் பண்ணும்போது இப்ப பாருங்க 20க்கு தான் 5% தான் இன்கிரீஸ் பண்ண இன்டென்சிட்டி. உடனே ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சுருச்சு. இந்த மாரி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆ ஆட்டோ இது க்ளோ ஸ்டாப் அண்ட் ஆன் வந்து வச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப நமக்கு எந்த அளவுக்கு எனர்ஜி வேணும், அதாவது ஃப்ரீக்வன்சி வேணும்ன்றது அதுவே ஆட்டோமேட்டிக்கா இந்த செல்ஸ்ல வச்சு அதுவே வந்து பார்க்கும். இங்க பாருங்க இந்த ஃப்ரீக்வன்சி வந்து இன்கிரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃப்ரீக்வன்சி மாறிட்டே இருக்கும். 417 ஹெர்ட்ஸ். ஸோ இப்ப பாருங்க எனக்கு 20%லே ஆன் அண்ட் ஆஃப் ஆயிட்டே இருக்கு. அதாவது என்னுடைய இதுல வந்து ஓவர்லோடடா இருக்குன்றதால, அதுவே வந்து ஸ்டாப் பண்ணிக்குது. அப்புறம் வேணுன்றப்ப அந்த எனர்ஜி வந்து ஃப்ரீக்வன்சிய பாஸ் ஆன் பண்ணுது. இதுதான் வந்து ஃப்ளோ. இதுதான் கரண்ட் வந்து இப்ப ஃப்ளோ ஆயிட்டு இருக்குன்றது காட்டுச்சு. இப்ப பாருங்க திரும்ப எனக்கு வந்து இப்ப தேவையில்ல. அதனால வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிக்கும். ஸோ எப்படி நம்ம ஓவர் டேங்க் இதுல வந்து நம்ம மோட்டரு தண்ணி ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடணும். தண்ணி கொஞ்சம் குறைஞ்சோனே ஆன் ஆகணும்னு வச்சு நம்ம யூஸ் பண்றோமோ, அதே மாரியே இதுலயும் வந்து பண்றாங்க. சோ இப்ப பாருங்க, இப்ப வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆயிட்டு இருக்கு. கரண்ட் வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. சோ இந்த மாரி தான் எல்லா புரோகிராம்ஸும். நம்ம இப்ப அடுத்த புரோகிராம் போகலாம். இதுல பாத்தீங்கன்னா, லோக்கல் ஸ்டிமுலேஷன். எல்லா வகையான பெயினுக்கும். இது வந்து குரானிக் பெயினுக்கு, இது வந்து பேக் பெயின், சயாட்டிகா நர்வுக்கான பெயினு, இது பல்லு வலிக்கு, இது ஜாயிண்ட்ஸ்க்கான பெயினுக்கு, இது வந்து பாத்தீங்கன்னா, மைக்ரேன் ஹெட்டேக்ஸ்க்கு, இது வந்து தூக்கம் வராத இன்சோம்னியா ப்ராப்ளம்ல இருக்கிறவங்களுக்கு, இது டிப்ரஷனுக்கு, இது வந்து ஆங்ஸைட்டி. ஸோ இந்த மாரியான இந்த லோக்கல் ஸ்டிமுலேஷன்ல எந்த ப்ரோகிராம் செலக்ட் பண்ண இப்ப ஆங்ஸைட்டிக்கு செலக்ட் பண்ணா, இதுலயே பாருங்க, நான் போன இதுல காட்டுனேன் இல்லையா? பிரேஸ்லெட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா, இயர் எலக்ட்ரோட்ஸ். ஸோ இந்த மாரி வந்து இயர் எலக்ட்ரோட்ஸும் குடுப்பாங்க. இதுலயே வந்து வந்துரும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த இயர் எலக்ட்ரோட்ஸ வந்து நம்மளுடைய காதுல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதோட இன்னொரு எட்ஜ முன்ன இதுல பிரேஸ்லெட் ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா? இந்த டிவைஸ்ல அது மாரி இதுல வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இத கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, இதுலயே பாருங்க இன்னொரு இமேஜோ இந்த இதுலயே பாருங்க இந்த சைடு இது வந்து இயர் எலக்ட்ரோட்ஸ். இதுல வந்து அடிசிவ் டேப்ஸ். சப்போஸ் பெயின்ன்ற சொல்லும்போது, எங்கேயாவது தலைவலியா இருக்கு, முதுகு வலியா இருக்கு, ரொம்ப லோக்கலைஸ்டான ஒரு இடத்துல சிவியர் பெயினா இருக்குன்னா, அப்ப இந்த மாரி வந்து
அட்ஹெசிவ் டேப்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த டேப்ப வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இந்த எலக்ட்ரோட்ஸ் சொன்னேன் இல்லையா? இந்த எலக்ட்ரோட்ஸ வந்து இதுல வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். இத ஃபிக்ஸ் பண்ணி இதோடைய இன்னொரு எண்ட நம்ம வந்து டிவைஸ்ல வந்து கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இப்படி பண்ணும்போதும், இந்த பெயின் எங்கெல்லாம் இருக்குதோ, அந்த அந்த லோக்கலைஸ்டான இடத்துல இருக்கிற பெயினையும் உடனே நமக்கு வந்து இன்ஸ்டன்ட்டா அந்த ஃப்ரீக்வன்சி பாஸ் ஆகும்போது, கரண்ட் பாஸ் ஆகும்போது, நமக்கு வந்து அது குறையறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த மாரி தான் இதுலயும் வந்து ஸ்டார்ட் குடுத்தேன் சொன்னா, முன்ன காட்டுன மாரியே தான் இந்த இதையும் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போய்க்கலாம். இப்ப வந்து சார் சொன்னாங்க இல்லையா, லேர்னிங்க்கு டிஃபிகல்டீஸ் இருந்தது. இல்ல என்னால வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. இந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப எக்ஸாஸ்டடா இருக்கு அப்டின்னா, இந்த பாருங்க இதுல வந்து ஸ்ட்ரெஸ் ப்ரோகிராம் தனியா இருக்கு. குழந்தைங்களாகட்டும், நம்ம பெரியவங்களாகட்டும், நமக்கும் வந்து மெமரி பவர் வந்து நார்மலைஸ் பண்றதுக்கும், கான்சன்ட்ரேஷன வந்து ஃபோக்கஸ்டா மாத்துறதுக்கும் இங்க தனித்தனியாவே ஃப்ரீக்வன்சியா குடுத்துருக்காங்க புரோகிராம்ஸா. ஸோ அடுத்தது இப்ப பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸா இருந்துட்டே இருக்கு. தூக்கமே இல்லாத இருக்கு அப்டின்னா, அதுக்கும் தூங்குறதுக்கும் ரிலாக்ஸ்டான ஸ்லீப், பேலன்ஸ்டான ஸ்லீப்ன்னு அதுக்கு தனியா செட் ஆஃப் புரோகிராம்ஸ் இருக்கு. பாசிட்டிவ் தாட்ஸ்ன்றது மைண்ட வந்து ரிலாக்ஸ் பண்ணி மைண்ட் லெவல்ல அவங்களுடைய திங்கிங் பேட்டர்னே மாத்துறதுக்கான புரோகிராமா இதுல வந்து குடுத்துருக்காங்க. இப்ப வந்து அ இந்த இதுலயே வந்து சொல்லணும்னு இருந்தேன். ஆ மென்டல் பேலன்ஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த கன்டெயின்மென்ட் சிஸ்டம், கன்டெயின்மென்ட் அக்யூட்ன்றது இப்ப அடிக்ஷன் இருக்கு. அதாவது ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கு. இல்ல ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் இருக்கு. இல்ல ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு அடிக்ஷன் ஹேபிட் இருக்கு. அதுலருந்து அவங்களால வந்து வெளில வரணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா, எந்த ஒரு டெக்னிக்கோ, எந்த ஒரு இதுவும் ஃபாலோ பண்ணாலும் வரல அப்படின்னு சொன்னா, என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அது அது வந்து ஏதோ ஒரு லெவல்ல இவங்களுடைய ஃப்ரீக்வன்சி அதுக்கு ஈக்குவலா வந்து யுனிவர்சல் ஃப்ரீக்வன்சியோட மேட்ச் ஆயிட்டதால தான், இவங்க அந்த ஹேபிட்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ திரும்ப அந்த ஹேபிட்ல இருந்து வெளில வரணும்னா, இப்ப வந்து யூனிவர்சல் ஃப்ரீக்வன்சி இங்க இருக்குன்னா, இப்ப இவங்களோட ஃப்ரீக்வன்சி ஏதோ வந்து பிளக் இன் ஆயிடுச்சு. அதனால அவங்களால அதுல அந்த நெகட்டிவ் ஹேபிட்ஸோ, அந்த அடிக்ஷன்ல இருந்தோ வெளில வர முடியாது இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு என்ன பண்ணணும்? இந்த ஃப்ரீக்வன்சில இருந்து இவங்க வந்து அன்பிளக் பண்ணணும். அப்பன்னா இந்த ஃப்ரீக்வன்சிய வந்து அவங்கள்ல வந்து குறைக்கணும். அவங்களுடைய இத வந்து பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது, அது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கே தெரியாதே அவங்க அந்த அன்வான்டட் ஹேபிட்ஸ்ல இருந்து வெளில வந்துர முடியும். அதுக்கு இந்த புரோகிராம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதே மாரி நெறைய சொல்லிட்டே போகலாம். நான் இப்ப டைம் கம்மியா இருக்கிறதால ஷார்ட்டா வந்து உங்களுக்கு இந்த சக்ராஸ் வந்து சொல்றோம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம சக்ராஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுடைய இதுல வந்து பேலன்ஸ்டா இருக்கோ, அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆகட்டும், நம்ம என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறோமோ, அதுவும் மேனிஃபெஸ்டேஷன் ஆகட்டும் எல்லாமே நல்லபடியா நடக்கும். இப்போ ஒரு வெல்த் நல்லா வந்துட்டு இருக்கணும், மனி ஃப்ளோ நார்மலா நல்லா வந்துட்டு இருக்கும்னா, ரூட் சக்ரா தான் எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்ப ரூட் சக்ராவுடைய ஃப்ரீக்வன்சி வந்து மேட்ச் ஆகும். அப்ப எப்படி நம்ம இந்த அடிக்ஷன் ஹேபிட்டுக்கு சொன்னேன் இல்லையா? நம்ம வந்து ஆல்ரெடி நம்மளுடைய தேவையற்ற ஃப்ரீக்வன்சி, தேவையற்ற ஃப்ரீக்வன்சியோட யுனிவர்சல் ஃப்ரீக்வன்சியோட பிளக் இன் ஆயிட்டதால தான் அதுல வந்து அவங்க மாட்டிட்டு இருக்காங்க. அதே மாரி நமக்கு தேவையான ஃப்ரீக்வன்சிய நம்ப எதுக்கு தேவையோ, எத வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறோமோ, அதுக்கோடைய ஃப்ரீக்வன்சிய நம்ம இன்கிரீஸ் பண்ணி, அத வந்து யுனிவர்சல் ஃப்ரீக்வன்சியோட பிளக் இன் பண்ணிட்டோம் அப்டின்னா, நம்ம நெனைச்சது எல்லாமே நல்லபடியா நடக்கவும் செய்யும். நமக்கு மனி ஃப்ளோவும் நல்லா இருந்துட்டே இருக்கும். அப்ப இந்த ரூட் சக்ரா வந்து நம்ம கன்டின்யூ ரன் பண்றது மூலியமா, இது வந்து சர்வைவலுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே நேரத்துல மனி ஃப்ளோ கன்டினியூவா வரதுக்கும் இந்த சக்ரா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த புரோகிராம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இப்ப டீப் சைக்கிள் ஹெச்ன்றது டீப்பர் அதாவது இன்டீரியரா அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு சொன்னாங்க இல்லையா? அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுக்குள்ளேயே போய் அது எல்லாமே இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்ல தான் கரெக்ஷன் பண்ணுது. இது வந்து இன்னும் டீப்பர் லேயர்ல போயிட்டு நம்ம பார்த்தோம்னா, நம்ம வெறும் அவுட்டரா ஒரு பாடின்னு தான் பார்க்குறோம். ஆனா நம்மள சுத்தி நெறைய வந்து சட்டில் எனர்ஜிஸ் வந்து சட்டில் பாடிஸா வந்து இருக்குது. அந்த சட்டில் பாடிஸ்லயே நெறைய டீப்பர் லேயர் வந்து இருந்துட்டே இருக்கு. ஸோ அந்த டீப்பர் லேயர்லயும் இது போய் வொர்க் அவுட் பண்றதுக்கு இந்த டீப் சைக்கிள் ஹெட்ஜ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப பாருங்க இதுல கோ டூ ரூட்ஸ்ன்னு இருக்கு, ஃப்ரீ ஃப்ளோ இருக்கு, ரினியூவல் இருக்கு, பிரெத் ஆஃப் லைஃப் இருக்கு. ஸோ இந்த மாரியான புரோகிராம்ஸ் நம்ம ரன் பண்ணும்போது, அந்த சேலஞ்சஸ்ல இருந்தும் நம்ம வெளில வரலாம். இதுல நான் சொன்னேன் இல்லீங்களா, இந்த ப்ரொஃபஷனல் இதுல எது முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இந்த டிஜிட்டல் நியூட்ரிஷன் மிக்சர்ஸ் அப்படின்றது 72 புரோகிராம்ஸ் இதுல மட்டும் தான் எக்ஸ்க்ளூசிவா குடுத்துருக்காங்க. ஸோ இதுல என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ஒண்ணொண்ணுமே ஒரு ஒரு ஆர்கனுக்குமே குடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க பிரெயினுக்கு வந்து ஹார்மோனி பண்றது. இப்ப தைராய்டுல அஃபெக்ட் ஆயிருக்கவங்க நெறைய பேர் நமக்கு பார்க்குறோம். அதுல வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருந்தா அதுலருந்து ரிலீவ் ஆகறதுக்கு, நர்வ் ப்ராப்ளம் தான் ரிலீவ் ஆகறதுக்கு, மசில் ப்ராப்ளம் தான் சரியாகறதுக்கு, இந்த மாரி ஒரு ஒரு ஆர்கனா இருக்கிறதுக்கும் வந்து ஓவராலா அந்த பாடிக்கு என்ன தேவையோ அதுலருந்து
ஹார்மனைஸ் பண்றதுக்கு அந்த ப்ரோகிராம்ஸ் இருக்கு. அது கூடவே பார்த்தீங்கன்னா, இப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விட்டமின்ஸ் கம்மியா இருக்கு, மினரல்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக இப்ப நெறைய பேர் சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. ஏஜ் ஃபேக்டர்னால சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுக்குறாங்க. இப்ப அதெல்லாம் வந்து லைஃப் டைம் எடுக்குறோம் அப்படின்னா, எதுவா இருந்தாலும் அதுல வந்து சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இப்ப இதுலருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அதாவது நம்ம சாப்பிடுற சாப்பாடு கரெக்ட்டான ப்ரொபோர்ஷன்ல அந்த விட்டமின் கன்வெர்ட் ஆகாததால தான் நமக்கு அந்த வந்து அ அந்த இடத்துல வந்து நமக்கு ட்ராபேக்கா இருக்கு. அதாவது கரெக்ட்டான இதுவா குளுக்கோஸா ஃபார்ம் ஆகாத இருக்கிறதால தான், அதுல வந்து அவங்க சப்ளிமெண்ட்ஸ் வந்து எடுக்க வேண்டியதா இருக்கு. இப்ப அதே கரெக்ட்டான ஃபார்மேஷன் வந்துச்சுன்னா, அந்த சப்ளிமெண்ட்ஸ்க்கு அவசியமே இருக்காது இல்லையா? அப்ப இங்கே பாருங்க தனியா குடுத்துருக்காங்க. மினரல்ஸ் அப்படின்றதுக்கும், ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் இன்டேக் இந்த மாரியான புரோகிராம்ஸ நம்ம சாப்பிடும்போதே ரன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும், இல்ல சாப்பிட்ட உடனே ரன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, அப்ப நம்மளுடைய இது வந்து ஃபார்மேஷன் குளுக்கோஸ் ஃபார்மேஷனோ, அந்த மினரல் ஃபார்மேஷனோ, கால்சியம் ஃபார்மேஷனோ எல்லாமே கரெக்ட்டான ப்ரொபோர்ஷன்ல ஃபார்ம் ஆகறதுக்கு இந்த ஃப்ரீக்வன்சிஸ் குடுத்துருக்காங்க. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா வந்து குழந்தை இல்லாதவங்க, இன்ஃபெர்டிலிட்டில அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கிறவங்க, அந்த சேலஞ்சஸ்லருந்து வெளில வரணும்னா ஹார்மோன் பேலன்ஸ் பண்றதுக்கு, பர்த்ன்ற ப்ரோகிராம் இருக்கு, லிபிடோன்ற ப்ரோகிராம் இருக்கு, லிம்பாட்டிக் சிஸ்டம்ன்ற ப்ரோகிராம் இருக்கு. ஸோ ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் இருக்கு. இதுலயே பாருங்க எல்லாமே வந்து ரெலவென்ட்டான ப்ரோகிராம்ஸா குடுத்துருக்காங்க. இதுல பாருங்க அதே மாரி சொன்னேன் இல்லையா, ஆல்கஹால் இன்டேக்ன்றதுக்கே தனியாவும் ப்ரோகிராம் குடுத்துருக்காங்க. ஏன்னா, அந்த ஹேபிட்ல இருந்து வெளில வரணும்னு நெனைக்கிறவங்களுக்கு இந்த ப்ரோகிராம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதான் இந்த டிஜிட்டல் நியூட்ரிஷன் மிக்சர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப தேவையான ப்ரோகிராம்ஸா இருக்கும். அதே மாரி வுமனுக்கு, சில்ட்ரனுக்கு, சைக்கிக் டெவலப்மென்ட்க்கு, ரீஜெனரேஷனுக்கு, ஐசைட் டெவலப்மென்ட்க்கு, ஃபட்டிக்கு இந்த மாரி பாருங்க தனித்தனியா நேமே வந்து ஈசிலி அண்டர்ஸ்டாண்டபிளான நேம்ல இருக்கு. நமக்கு எல்லாமே தேவையானது. அதே மாரி இதுல பாருங்க நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கறதுக்கு, மொபிலிட்டி நல்லா இருக்கறதுக்கு, அதுக்கப்புறம் ரிஜிடிட்டி, லைஃப் ஸ்டைலுக்கு ஸோ எல்லாமே வந்து முக்கியமான ப்ரோகிராம்ஸ். இதுல பவர் ஆஃப் 3ன்னா என்னன்னு சொல்லிடுறேன். இப்ப பவர் ஆஃப் 3ன்னு பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேதா வந்து கான்செப்ட் தெரியும் இல்லையா? நமக்கு வாதா, பித்தா, கபால ஒர்க் ஆகுது. ஸோ அந்த வாதா, பித்தா, கப்பாவும் ஃப்ரீக்வன்சியா இங்க கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து பித்தம் அதிகமா இருக்கு. அதுலருந்து நான் ரிலீவ் ஆகணும் அப்டின்னா, அப்போ அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த 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 கை வைத்தியமோ, இல்ல ஏதோ ஒண்ணு இதுக்கு வேண்டியது பித்தத்த குறைக்கிறதுக்கோ செய்வாங்க. அது பண்றது கூடவே நம்ம அது பண்றதோட இதுல வந்து இந்த ஃப்ரீக்வன்சிய நம்ம ரன் பண்ணும்போது, அந்த அந்த பித்தத்துக்கான விஷயமோ, இல்ல வாதத்துக்கான விஷயமோ ஆட்டோமேட்டிக்கா வந்து பேலன்ஸ் ஆகறத நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இப்ப நான் வாங்கும்போது எனக்கு சோல் சைக்கிள்ன்னு குடுத்தாங்க. ஸோ நம்மளுடைய சோல்லயும் வந்து சோல் லெவல்லயும் நம்ம எவ்வளோ தூரம் அத வந்து பொட்டன்ஷியலா வச்சுக்கிறது. நம்மளுடைய இன்னர் கான்ஷியஸ்னஸ வந்து அக்செப்டன்ஸ் மோடுக்கு மாத்துறது, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன்கிரீஸ் பண்றது, நம்மள ஹேப்பியா வச்சுக்கிறதுக்கு, நம்மளுடைய எமோஷன்ஸ வந்து பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்குன்னு, இதுல வந்து செட் ஆஃப் புரோகிராம்ஸ் நெறைய குடுத்துருக்காங்க. ஸோ இது மாரி தான் நான் முன்ன காட்டுன மாரி தான் எல்லாமே முக்காவாசி வந்து பார்த்தீங்கன்னா, பிரேஸ்லெட்ஸ் வேர் பண்ணி இருக்கும். இல்லல்ல அந்தந்த புரோகிராம்க்கு எந்த மாரியான இத வந்து யூஸ் பண்ணிக்கணும். அடிசிவ் டேப்ஸ் யூஸ் பண்ணிக்கணுமா? இல்லன்னா ஏர் எலக்ட்ரோட்ஸ் போடணுமான்றத இதிலேயே வந்து அந்த பிக்சர்லயே குடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பிங்க் ஆப். இப்ப நம்ம வந்து ப்ளூ ஆப்க்கு போகலாம். ப்ளூ ஆப்ப பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வயரோ எதுவுமே தேவையே இல்ல. பிரேஸ்லெட்ஸோ தேவையில்ல. டிவைஸும் வந்து மொபைலும் தான் தேவை. ஏன்னா, இதுல என்ன பண்ணிடும் அப்டின்னா, அவங்களுடைய ஆராவ கேப்சர் பண்ணிடும். ஸோ ஒருத்தவங்களோட ஆராவ நம்ம கேப்சர் பண்ணிட்டோம் அப்டின்னா, அவங்க இந்த உலகத்துல எங்க இருந்தாலுமே, அவங்களுக்கான புரோகிராம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆ செட் ஆக ஆரம்பிச்சுரும். ஓகே. இது ஆக்சுவலா கொஞ்சம் வேற இதுல இருந்தது. அது வெளியில வந்ததால ரீகனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்குள்ளயே ஆட்டோமேட்டிக்கா வந்து கனெக்ஷன் ஆயிடும். இது வந்து ரொம்ப டைம்லாம் எடுக்கவே எடுக்காது. கிளவுட்ல கனெக்ட் ஆகுறது இன்டர்நெட் இருக்கணும் அவ்வளவுதான். அது இருந்தாவே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா கனெக்ஷன் வந்து வந்துரும். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப நமக்கு வந்து இப்ப இவ்வளோ கிளையண்ட்ஸ்க்கு நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ம். யாராவது ஒருத்தருக்கு வந்து நான் காட்டுறேன். இதுதான் வந்து இவங்களுடைய ஆரா.
ஸோ இங்க இருக்கு இல்லைங்களா? இதுதான் ஆரா. நம்ம ரெக்கார்ட் பண்ணி ஏற்கனவே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஆரா அனாலிசிஸ் பண்றோம். இப்ப நான் வந்து அனலைசிஸ் பண்ணும்போது, இந்த டிவைஸ் வந்து கனெக்ட் பண்றேன். அப்போ சார் காட்டும்போது பார்த்திருப்பீங்க இல்லையா? ரிப்போர்ட் ஒண்ணு ஜெனரேட் ஆயிருந்தது இல்லைங்களா? அது வந்து இப்ப வந்து ஜெனரேட் ஆயிடும். டிவைஸ் கனெக்ட் ஆயிடுச்சு. இதுதான். சோ, அவங்களுக்கு வந்து என்னென்ன சக்ராஸ் வந்து இப்ப இம்பேலன்ஸா இருக்கு. அவங்க எதெல்லாம் பிரையாரிட்டி குடுக்கணும் அப்படின்றத இங்க வந்து மென்ஷன் ஆயிடுச்சு. நான் என்ன சொல்றேன்னா, இத இன்னும் எனக்கு டீப்பரா வேணும். எனக்கு இதுல இன்னும் அந்த சக்ராவுடைய அ பங்ஷனாலிட்டி அதோட பிரசன்ட் ஸ்டேட் என்னன்றது நம்ம கேட்கிறோம். அப்ப டீப்பர் அனாலிசிஸ் அது பண்ணுது. அப்ப டீப்பர் அனாலிசிஸ் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, அந்த இது ரிப்போர்ட் காட்டுனாங்க இல்லையா? அந்த ரிப்போர்ட் மாரியே நமக்கு இங்க வந்து ரிப்போர்ட் ஜெனரேட் ஆயிடும். இதுதான் வந்து ரூட் சக்ரா அவங்களுக்கு இம்பேலன்ஸா இருக்கு. சோலார் பிளெக்ஸஸ் இம்பேலன்ஸா இருக்கு. 3 ஐ சக்ரா இம்பேலன்ஸா இதுக்கெல்லாம் அவங்க இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும்ன்றது இது வந்து சொல்லியிருக்கு. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, இவ்ளோ இதுவும் வந்து ஒரு ஒரு சக்ராக்கும் 3 பாராமீட்டர்ல வந்து 3 தான் வந்து குடுத்திருக்கு. சோ அப்ப என்ன அங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க பாருங்க நம்ம சார் சொன்னாங்க இல்லையா? DE12 சோ DE12 அப்டின்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, இப்ப 6 அப்டின்னா கர்மிக் பேட்டர்ன்ல இருந்து இந்த தாட் பேட்டர்ன் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்காங்க. இப்ப 12 அப்டின்னு சொன்னா பேரன்டல் லெவல்ல இருந்து இந்த தாட் வந்து அவங்களுக்கு இன்ஹெரிட் ஆயிருக்கு. பிரசன்ட் ஸ்டேட்ன்றது அந்த ப்ராப்ளம். டிசைர்ட் ஸ்டேட்ன்றது நம்ம கரெக்ஷன் பண்ண வேண்டியது. சோ இந்த மாரி அது ஒண்ணுத்துக்குமே பிரசன்ட் ஸ்டேட், டிசைர்ட் ஸ்டேட் தனித்தனியா குடுத்துரும். ஓகே எனக்கு ப்ராப்ளம் இது நான் பிடிஎஃபாவும் எடுத்து குடுக்கலாம். ப்ராப்ளம் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப நான் சொல்யூஷன் தான் நமக்கு தேவை. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா சிம்பிளா வந்து வைப்ரேட். அப்ப நம்ம வைப்ரேட்ன்றது குடுத்தோனே, இங்க டெமோ பர்ப்பஸ்க்கு 17 செகண்ட் செலக்ட் பண்றேன். இப்ப பாருங்க, இவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. ஆனா, இவங்களுடைய ஆராக்கு நான் வந்து ஃப்ரீக்வன்சியா இங்க வந்து வைப்ரேஷன் குடுத்தோனே சிக்னல் எனர்ஜி வந்து சென்ட் ஆயிட்டு இருக்கு ஃப்ரீக்வன்சியா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எங்க எந்த ப்ரோகிராம் வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணி பண்ணும்போது, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃப்ரீக்வன்சி சென்ட் ஆயிட்டே இருக்கும். அவ்வளோதான். சோ இத நம்ம திரும்ப நம்ம செக் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு மாறி அது என்ன தேவைன்றது அது காட்டும். இப்ப நான் மெயினா கோச் அனாலிசிஸ் போயிடுறேன். ஏன்னா இப்ப வந்து சார் காட்டுனாங்க இல்லையா? இந்த நம்மளுடைய கோச் அனாலிசிஸ்ல எது பெஸ்ட்டா இருக்கும்ன்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்ப இவங்களுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் வந்து நம்ம இங்க செலக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ம். ஐ டிசர்வ் டூ பி வெல்தி அண்ட் ஹேப்பின்றது செலக்ட் பண்றேன்னா, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அனாலிசிஸ் பண்ணும்போது இவங்களுடைய வீல் ஆஃப் லைஃப்ன்னு சொல்லுவோம். இந்த மாரி 10 திமேட்டிக் ஃபீல்டுல இவங்க எப்படி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இவங்களுக்கு சோசியல் ரிலேஷன்ஷிப் சூப்பரா இருக்கு. பொட்டன்ஷியல் நல்லா இருக்கு. ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், கோல்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா இவங்க எங்க வந்து முக்கியத்துவம் குடுக்கணும்னா, செல்ஃப் வொர்த். கரெக்ட்டா அவங்களுக்கு வந்து அது சொல்லியிருக்கு. அப்ப வந்து என்ன பண்றோம்னா, இத நம்ப ரன் பண்ண போறோம். நான் இப்ப டெமோ பர்ப்பஸ்க்கு எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப என்ன பண்ணேன்னா, நான் கன்டின்யூ குடுக்குறேன். இது என்ன பண்ணுதுன்னா, டீப்பரா இன்னும் போய் அனலைஸ் பண்ணும். இந்த இன்டென்ஷனுக்கு இவங்களுடைய அ ஆரிக் ஃபீல்ட்ல எவ்வளோ தூரம் அது ஸ்ட்ரெங்தனா இருக்குன்றது காட்டிருச்சு. இப்ப அத வந்து இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த மாரி பாராமீட்டர்ஸ்க்கு 2, 2 அஃபர்மேஷன்ஸ் இப்ப பாருங்க இதுல ப்ரொஃபஷனுக்கு அவங்க வேணும்னா, இது ஆட்டோமேட்டிக்கா 94 என்ட்ரீஸ் இதுல இருக்கு. இதுலருந்து அவங்க 2 என்ட்ரீஸ் வந்து நம்ம செலக்ட் பண்றதுக்கு இந்த இதுக்கு வந்து சொல்றோம். இன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். அப்ப நான் ஸ்டார்ட் அனாலிசிஸ் குடுக்குறேன். இப்ப என்ன பண்ணேன்னா, அந்த சொன்னேன் இல்லையா? அந்த 10 திமேட்டிக் ஃபீல்டு கீழயும் 3 சப் பாராமீட்டர்ஸ் இருக்கும். அந்த சப் பாராமீட்டர்ஸ இவங்களுக்கு ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு, இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு இந்த இன்டென்ஷன் வந்து அதுவே செலக்ட் பண்ணி, அனலைஸ் பண்ணி, செலக்ட் பண்ணி குடுக்க போகுது இப்ப நமக்கு. ஒரு பிடிஎஃபாவே அது வந்து செட் பண்ணி இப்ப பாருங்க, ஐடென்டிஃபை த ஃபோக்கஸ் வந்து ட்ரஸ்ட்ன்னு இருக்கு. செல்ஃப் லவ் அண்ட் ஆல்ட்ரிசம் இந்த மாரி ஒரு செக்மெண்ட் பை செக்மென்ட்டா அது வந்து செலக்ட் பண்ணும். அதுவே அனலைஸ் பண்ணும். அவங்களுக்கு எப்படி இத வந்து ஸ்ட்ரெங்தன் பண்றதுன்றத வந்து அதுவே வந்து செலக்ட் பண்ணி, நமக்கு ஒரு பிடிஎஃப்பா செட் ஆஃப் அஃபர்மேஷன்ஸ வந்து பிடிஎஃப்பா குடுத்துரும். ஸோ நம்ம பிடிஎஃப்பா குடுத்த பிறகு நமக்கு என்ன சேலஞ்ச் அத திரும்ப நம்ம வந்து உட்கார்ந்து படிக்கிறதுக்கே வந்து ஒரு நாளே பத்தாது. ஏன்னா அவ்ளோ இருக்கும் அது கன்டென்ட். ஸோ அதோட நம்மளோட முக்கியமான விஷயம் என்ன இதுல வந்து பார்க்கணும் அப்படின்னா, வைப்ரேட். ஸோ நம்ம வைப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொன்னாவே, அந்த ஃப்ரீக்வன்சி அத்தனையும் வந்து ஃப்ரீக்வன்சி அவங்களுடைய ஆரிக் ஃபீல்ட். ஸோ ப்ளூ ஆப் நம்ம எதுக்கு பர்ப்பஸ்ன்னு பார்த்தோம்னா, நம்மள சுத்தி இருக்க கண்ணுக்கு தெரியாத அந்த சூக்ஷ்ம உடல்களுக்குள்ள அந்த ஃப்ரீக்வன்சி வந்து சென்ட் ஆயிட்டே இருக்கும். அப்ப சென்ட் ஆக என்ன ஆகும்னா, கன்டினியூயா அந்த எனர்ஜி பம்பார்ட் ஆயிட்டே இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய மைண்டோட இன்டர்வென்ஷன் இல்லாதயே அவங்க வந்து ஆக்ஷன்ல வந்துருவாங்க. இப்ப பாருங்க நான் சொன்ன மாரி டிசைர்ட் ஸ்டேட் எல்லாமே இவ்வளவும் கொண்டு வந்து குடுத்துருச்சு. நம்ம இவ்வளத்தையும் படிக்க கூட டைமே இருக்காது. அப்ப நம்ம வேண்டியது வைப்ரேட். இப்ப நான் இத வந்து உங்களுக்கு வைப்ரேட் பண்ணிட்டு, திரும்ப அனலைஸ் பண்ணி காட்டுனா உங்களுக்கு அது நல்லாவே தெரியும்.
இப்ப பாருங்க 17 செகண்ட்ஸ் தான் வந்து நான் செலக்ட் பண்ணி டெமோ பர்பஸ்க்கு நான் குடுத்துருக்கேன். ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இத்தன அஃபர்மேஷன்ஸும் 17 செகண்ட்ஸ்னாலும் 959 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சில இவங்களுக்கு வந்து இவங்களோட ஆரிக் ஃபீல்டுக்கு சென்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாரி நம்ம தினமும் கன்சிஸ்டன்ட்டா பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு டைம் பீரியட் இதுலயே வந்து அவங்க பிசிக்கல் ரியாலிட்டில மேனிஃபெஸ்ட் ஆகுறத பார்க்கலாம். இப்ப நான் உங்களுக்கு திரும்ப செக் பண்றது உங்களுக்கு காட்டுறேன். அவங்களுக்கு என்ன செலக்ட் பண்ணியிருந்தேன்னா, ஐ டிசர்வ் டூ பி வெல்தி அண்ட் ஹேப்பின்றத செலக்ட் பண்ணியிருந்தேன். இப்ப திரும்ப ஸ்டார்ட் அனாலிசிஸ் குடுக்குறேன். இப்ப 2வது வாட்டி நம்ம ஏற்கனவே அவங்களுக்கு எனர்ஜி சென்ட் பண்ணிட்டோம் ஃப்ரீக்வன்சிய. இப்ப பாருங்க, இப்ப பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எதுல இருந்தது? செல்ஃப் வொர்த்ல காட்டுச்சு. பொட்டன்ஷியல் ஒரு லைன் கம்மியா இருந்தது. இப்ப ஃபுல் ஆயிடுச்சு. இப்ப அது என்ன சொல்லுது? பெர்சனல் ரிலேஷன்ஷிப்ப செக் பண்ணணும் அப்படின்றத சொல்லுது. கோல்ஸும் லைட்டா இருந்தது கிரீன், டார்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒரு இது ஜஸ்ட் 17 செகண்ட்ஸ் தான் நான் ரன் பண்ணேன். அதிலேயே எவ்வளவு பெரிய மாற்றம் உருவாயிருக்குன்றது நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த மாரி நம்ம கன்சிஸ்டன்ட்டா ரன் பண்ணணும். ரன் பண்ண அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய பயோஎனர்ஜெடிக் ஃபீல்ட ஸ்ட்ரெங்தன் பண்ண நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி அதிகமாகும்போது நான் முன்ன சொன்ன மாரி யூனிவர்சல் ஃப்ரீக்வன்சி இங்க இருக்குன்னா, நம்மளோட ஃப்ரீக்வன்சி கீழ இருக்கு. இத கொண்டு வந்து இதோட பிளக் இன் பண்ணணும். அப்ப பிளக் இன் பண்ணிட்டோம் அப்டின்னா, நம்ம என்ன நெனைக்கிறோமோ அந்த கோல் வந்து ஈஸியா மேனிஃபெஸ்ட் ஆயிடும். இப்ப இதுலயே பார்த்தீங்கன்னா, பேட்ச் ஃப்ளவர்ன்றது இருக்கு. அதுக்கப்புறம் கிரியேட்டிவ் ஹோமியோபதியும் சைக்கிக் இதுவும் வந்து ஃப்ரீக்வன்சியா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அலாஸ்கன் ஜெம் எலெக்சர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அது நமக்கு என்ன இப்ப நம்ம ஒரு சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா, முக்காவாசி நம்மளுக்கு வந்து என்ன நம்ம பார்ப்போம்? அஸ்ட்ராலஜிக்கல் இது பார்ப்போம். அஸ்ட்ராலஜிக்கல் சார்ட்ல என்ன பிளானட்ஸ் வந்து வீக்கா இருக்கு அப்படின்றது பார்ப்போம் இல்லையா? இப்ப அதுக்கு வந்து சொல்றாங்க, இந்த இந்த பிளானட்டுக்கு வந்து நீங்க இந்த ஜெம்ஸ்டோன் வேர் பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டத்துக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க அப்டின்னா, நம்ம ஒரு டைம்க்கும் நம்ம போய் மாத்திட்டே இருக்க முடியாது. இது ஈஸியா இப்ப நான் ரன் பண்றதுலயே 5 ஜெம்ஸ்டோன்ஸ் என்னென்னலாம் இவங்களுக்கு இப்ப கரண்ட் பீரியடுக்கு தேவைன்றது இதுவே லிஸ்ட் அவுட் பண்ணிரும். இப்ப லிஸ்ட் அவுட் பண்ணிருச்சு. நம்ம போய் திரும்ப வாங்கிட்டு இருக்க முடியுமா? ஒரு டைம்க்கும் மாறும்போது நம்மளோட தாட், நம்மளோட கோல்ஸ், நம்மளுடைய சேலஞ்சஸ்க்கு ஏத்த மாரி மாறிட்டே இருக்கும். அதோட சிம்பிளா நம்ம வைப்ரேட் பாருங்க ஓப்பல் தேவைப்படுது இவங்களுக்கு, ஃப்ளூரைட் தேவைப்படுது, மோல்டவைட் தேவைப்படுது, ஃப்ளூரைட் காம்போ தேவைப்படுது, ஹெமடைட் தேவைப்படுது. ஸோ இப்ப இத்தனையும் தேவைப்படுறத நான் சிம்பிளா வைப்ரேட். இப்ப நான் வைப்ரேட்ன்னு குடுத்தேன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஜெம்ஸ்டோன்ஸ் வேர் பண்ணா பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா ஃப்ரீக்வன்சியா சென்ட் பண்ணும்போது லேசர் மாரி அவ்ளோ ஃபாஸ்ட்டா அது வந்து அவங்களுக்கு போய் ரீச் ஆகும். ஸோ இது எல்லாமே கன்சிஸ்டன்ட்டா பண்ண அந்த எனர்ஜி வந்து இன்கிரீஸ் ஆகுறத அவங்களால பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மாரி தனித்தனியாவும் குடுத்துருக்காங்க. இப்ப இதுலயே நான் முக்கியமா ஒண்ணே ஒண்ணு சொல்லணும். இப்ப என்னன்னா, நம்ம வந்து இவ்ளோ புரோகிராம்ஸ் இருக்கு. இதுல எது எனக்கு தேவைன்றது தெரியலையே. 229 புரோகிராம்ஸும் நான் வந்து ரன் பண்ணணுமா அப்டின்னா, ஒண்ணுமே இல்ல. இதுல பார்த்தீங்கன்னா, ஆல் ஹீலி புரோகிராம்ஸ் இருக்கு பாருங்க. இந்த ஆல் ஹீலி புரோகிராம்ஸ நம்ம போட்டோம் அப்டின்னு அனலைஸ் பண்றோம் அப்டின்னா, ஒரு வாரத்துக்கு தேவையான 5 டேஸ்க்கு புரோகிராம்ஸ் அதுவே குடுத்துரும். அதுக்கப்புறம் பெர் டே 5 புரோகிராமும் தனியா குடுக்கும். இப்ப பாருங்க இவங்களுக்கு என்ன தேவை? ஜாப் புரோகிராம் தேவை, சக்ராஸ் புரோகிராம் தேவை, பயோஎனர்ஜெட்டிக் இவன் கரெக்ட்டா வந்திருக்கு. இவங்க வந்து ஹோம் மேக்கரா இருக்காங்க. என்கிட்ட 2 நாள் முன்னாடி கூட கேட்டிருந்தாங்க. நான் வேலை செய்யணும், இல்ல நான் வேற ஏதாவது பிசினஸ் பண்ணணும்னு நெனைக்கிறேன். நான் என்ன பண்ணணும்? அப்படின்றது கேட்டிருந்தாங்க. கரெக்ட்டா நான் இப்ப அவங்களுக்கு தான் ரன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஜாப் புரோகிராம்ஸ் வந்துருச்சு. ஸோ அப்ப என்ன வருது? அவங்களுக்கு இப்ப வந்து தேவையானது இந்த புரோகிராம பண்ணணும்னு. இப்ப நான் ஜாப் புரோகிராம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் அப்ப என்ன பண்ணேன்னா, இதுல பார்த்தீங்கன்னா, அந்த லிஸ்ட்ல தனியா ஜாப் புரோகிராம்ஸ்ன்னு இருக்கும். அப்ப அந்த அந்த புரோகிராம இந்த பாருங்க ஜாப் புரோகிராம். நான் இந்த புரோகிராம வந்து அனலைஸ் பண்றேன். அப்ப என்ன பண்ணேன்னா, இன்னைக்கு நான் ஜாப் புரோகிராம் ரன் பண்றேன் அப்படின்னா, அதுக்கு உண்டான சப் புரோகிராம்ஸ் நான் என்ன ரன் பண்ணணும்னா எனக்கு லிஸ்ட் குடுத்துரும். அப்ப நான் பிங்க் ஆப் சொன்னேன் இல்லைங்களா? அந்த பிங்க் ஆப்ல போயிட்டு இத வந்து பாருங்க, கரெக்ட்டா வருது பாருங்க. பாசிட்டிவ் தாட்ஸ் அவங்களுக்கு வேண்டியது, ஆக்டிவேஷன் பண்ணணும். அவங்க வந்து இன்னும் வந்து ஆக்ஷன்ல இறங்காத இருக்காங்க. ஃபட்டிக், எக்ஸ்ட்ரீம் டென்ஷன், எக்ஸாஷன், ஆட்டிட்யூட். இந்த புரோகிராம்ஸ்ல நம்ம பிங்க் ஆப்ல போய் ரன் பண்ணலாம். அப்ப அத ரன் பண்ண அவங்களோட ஃப்ரீக்வன்சி வந்து மேட்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய என்ன கோல் வந்து வச்சிருக்காங்களோ, அத ஈஸியா மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சுரும். இப்ப நான் இதுலயே வந்து இன்னொன்னு முக்கியமா என்ன சொல்லணும்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மேக்-இலின்றது இன்னொன்னு ஒரு டிவைஸ். இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட வந்து எமிட் பண்ணிட்டு இருக்கிறது. அதாவது இத சுத்தி 4 சைடும் 4 டைமென்ஷன்ஸ்லயும் வந்து 3 ஃபீட்டுக்கு அதாவது 3 ஃபீட் ஒரு 4 பக்கமும் 3 ஃபீட்டுக்கு வந்து எனர்ஜி வந்து எமிட் பண்ணும். மேக்னெட்டிக் எனர்ஜி எமிட் பண்ணும். இதுல செட் ஆஃப் புரோகிராம்ஸ் இருக்கு. இப்ப இதுல முக்கியமானது நாங்க என்னலாம் ரன் பண்றோம்னா, ப்ராஸ்பெரிட்டின்ற புரோகிராம் இதுல இருக்கு. சோ அத நம்ம ரன் பண்ணி ஆன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, அதற்கு உண்டான ப்ராஸ்பெரிட்டிக்கான ஃப்ரீக்வன்சி இங்க சுத்தி வந்துகிட்டே இருக்கும். அப்ப இதுக்குள்ள இந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ள யாரெல்லாம் வந்து மூவ் ஆகுறாங்களோ, வராங்களோ
அவங்களுடைய பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை கேப்சர் பண்ணும். அது மூலியமா உங்களுக்கு வந்து ப்ராஸ்பெரிட்டி வந்து ஜென்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நாங்க ரன் பண்ணி இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ஓவர் டு சார். ஓகே, சூப்பர், எக்ஸலண்ட். ஸோ ரொம்ப ஷார்ட் பீரியட்ல வந்து 229 சர்வீஸை அதுல ஒரு குறிப்பிட்ட சர்வீஸை மட்டும் ஒரு டெமோவா காட்டி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. பட் இதுல நீங்க நினைக்கலாம், என்னடா இவ்வளவு விஷயம் இருக்கு, நம்ம எப்படி இதெல்லாம் கத்துக்க போறோம் அப்படின்னு. வெரி சிம்பிள், ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம் இது. நீங்க மொபைல் யூஸ் பண்றீங்களா, இதை ஈஸியா யூஸ் பண்ணலாம். ஒரு தடவை நீங்க ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தாலே வந்துடும். ரெண்டே 2 ஆப் தான். ஒன்னு பிங்க் ஆப், அது வந்து செல்லுலார் லெவல்ல சரி பண்ணுது. இன்னொன்று ப்ளூ ஆப், அது பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டை சரி பண்ணுது. இன்னும் சொல்ல போனா இது வந்து ஒரு அலாவிதனும் அற்புத விளக்கு மாதிரி. இப்போ நான் வந்து இந்த டிவைஸை வந்து நான் ஆல்ரெடி வந்து வேற ஒரு டிவைஸ் யூஸ் பண்றேன், பயோ எனர்ஜி. அது வந்து பயோவெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ். அது வந்து உங்களுடைய பிசிக்கல், மென்டல், எமோஷனல், ஸ்பிரிச்சுவல் லெவல் எப்படி இருக்குன்ற ஒரு கிளியன் போட்டோகிராஃபி. அதுல வந்து ஒரு 3000 பேருக்கு நான் வந்து அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த டிவைஸை பார்த்து இந்த டிவைஸை நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் 7 மாசம். இப்போ இது சூப்பரா இருக்குது, எக்ஸலண்டா இருக்குது. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட வர கிளைண்ட் நிறைய பேருக்கு இந்த டிவைஸ் மூலமா அவங்களுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்குறேன். இப்பவே எனக்கே வந்து எனக்கு என்ன வேணாலும், அதாவது பிசிக்கல் சேலஞ்சா இருந்தாலும் சரி, இல்ல மைண்ட் லெவல் சேலஞ்ச் எதுவா இருந்தாலும் சரி, இம்மீடியட்டா இதை யூஸ் பண்ணி பண்ணும்போது சொல்யூஷன் வந்து அருமையா இருக்கு. அதை நான் பார்த்துருக்கேன். என்கிட்ட வர கிளைண்ட்டுக்கு நிறைய பேருக்கு நான் யூஸ் பண்றேன். நீங்க கேட்கலாம், அது எப்படிங்க ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து அதாவது செல்லுலார் லெவல்ல வந்து இந்த ஸ்பாக்கெட், அதாவது ரிஸ்ட் பேண்ட் எல்லாம் போட்டு பண்ணோம், டைரக்டா மைக்ரோ கரண்ட் கொடுத்து பண்றோம். சரி, ஆனா பட் ப்ளூ ஆப் மூலமா வந்து எதுவுமே இல்லாம டிஸ்டன்ஸ் மூலமாவே பண்றாங்க. அது எப்படி பண்ணோம் அப்படின்னா, அது வந்து குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னு பேர். டிஸ்டன்ஸ் ஒரு ஆட்டம், குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் ஸ்டேட் தட் டூ பார்ட்டிகல்ஸ் ஆர் கனெக்டட் அண்ட் அஃபெக்ட் ஒன் another ஈவன் இஃப் தோஸ் பார்ட்டிகல்ஸ் ஆர் லைட் இயர்ஸ் apart. எவ்வளவு தூரம் வந்தாலும் எவ்வளவு டைம் எல்லாம் கிடைக்கும், குயிக்கா வந்து போகும். இது வந்து ஆட்டம் லெவல்ல. ஹீலியை பத்தி நிறைய பேர் அதை பத்தி எப்படி யூஸ் பண்றன்றது டெஸ்ட் மூலம் சொல்லியிருக்காங்க. வேணா அதை பார்க்கலாம், பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வரதராஜன். நான் சென்னை குடுவாஞ்சேரியில் இருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக என்னோட ப்ரொஃபஷனல் என்ன பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஐடி இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ப்ளஸ் வந்து ஒரு பிராணிக் ஹீலிங் வந்து கற்றுக்கிட்டு நான் ஒரு பிராணிக் ஹீலராக இருந்திருக்கேன். ஸோ இளங்கோவன் சார் தான் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தார், ஒரு புதுசாக ஒரு டிவைஸ் இருக்கு. அந்த டிவைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லா உடம்புல இருக்க சக்கராஸ்க்கும் உடம்புல இருக்க ஆர்கன்ஸ்க்கும் வந்து ஃப்ரீக்வன்சி வழியாக வந்து ஜென்ரேட் பண்ணி நம்ம செல்ஸ் ரிப்பேர் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உடம்பு சரியாக்கும் அப்படின்னாரு. சரி, அதை கேட்கும் போது எப்படி இருக்கும் பார்க்கறதுக்காக அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். அவர் வந்து டிவைஸ் பற்றி எனக்கு கிளியராக சொன்னார், அது மாதிரி என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, பார்க்கும்போது ரொம்ப ஆர்வமாக இருந்தது. சரி, அதை சொல்லும் போது அதை வாங்கி ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா வந்து மேகி லீன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணார். ப்ளஸ் அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து வாட்டர் ப்ரோக்ராம்னு இருக்கு. அதில் டெய்லி ஒன்று நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் நியூட்ரிஷன் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நியூட்ரிஷன் கொடுக்கும்போது என் பாடியில் வந்து நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கேன், நல்லா ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் 10 நிமிஷம் அந்த ப்ரோக்ராம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணி குடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோட டேஸ்ட், தண்ணி டென்சிட்டிலாம் மாறிட்டு நல்லா ஃபீல் பண்ண முடியுது என்னால். ப்ளஸ் ஒரு 7 days ஆஃப் ஹீலி அந்த ஸ்கீம், அந்த ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் 7 days ரன் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து அந்த பீயிங் யூஸ் பண்ணும்போது என்னால் வந்து ரொம்ப அந்த காம்னஸ் என்னால். ஃபீட்பேக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் போகும். டைம் இல்லாதனால நான் வந்து ரொம்ப கிறிஸ்பாக ஒருத்தருடைய ஃபீட்பேக் மட்டும் விட்டேன். இப்போ எல்லாமே இதுல சேட்ல கூட கேட்டிருந்தீங்க, இது என்ன, எங்க கிடைக்கும், எவ்வளோ இல்லை. இந்த டைம் வேவர் இந்த டேஸோடைய காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 lakhs to 1 crore. அதுல 70% வேலையை இந்த ஹீலி டிவைஸ் பண்ணுது. இப்போ அவ்வளோ காஸ்ட் இருக்குமா? 70%னா 70 lakhs ஆகுது இல்லைங்க, அவ்வளோலாம் ஒண்ணுமே இல்லை. பட் அந்த அளவுக்கு இல்லை. பட் என்னென்ன டிஃப்ரெண்ட் எடிஷன் இருக்கு, என்னென்ன எடிஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எடிஷன். ஹீலி எசென்சியல்ல இருந்து ஹீலி ப்ரொஃபஷனல் வரைக்கும் இருக்கு. ஒவ்வொரு ஏன்னா டிவைஸ் ரொம்ப காமன் தான், அது கூட நிறைய ஆக்சசரிஸ் எல்லாமே வரும். பட் எல்லாமே எடிஷனுக்கு எடிஷன், ஒவ்வொரு எடிஷனும் நம்பர் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இப்போ ஹீலி எசென்சியல் இப்போ கிடையாது, பட் ஹீலி கோல்டு இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹீலி கோல்டுல எத்தனை ப்ரோக்ராம் அப்படி டோட்டலா மேடம் சொல்லியிருப்பாங்க 229 ப்ரோக்ராம். இதுல ஹீலி கோல்டு அப்படின்றத அது வாங்குறதா இருந்தா 10 ப்ரோக்ராம் தான் வரும். அதனுடைய காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 43,560.
அதே ஹீலி ஹோலிஸ்டிக் அப்படின்றதுல 61 ப்ரோக்ராம் இருக்கு. அதனுடைய காஸ்ட் 87,225. ஹீலி ரெசனன்ஸ்ல 98 ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அதனுடைய காஸ்ட் 1,30,000. ஹீலி ரெசனன்ஸ் பிளஸ் அது 2,16,985. பட் நாங்க யூஸ் பண்ற ஹீலி ப்ரொஃபஷனல் எடிஷன் 229 ப்ரோக்ராம்களுடைய அதனுடைய காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3,46,740. இப்போதைக்கு இந்த மாசம் ஒரு ஆஃபர் இருக்கு. அந்த ஆஃபர் பிரகாரம் 30% டிஸ்கவுண்ட் இந்த டாப் எடிஷன், டாப் 3 எடிஷனுக்கு 30% டிஸ்கவுண்ட். அந்த வகையில பார்க்கும்போது ரெசனன்ஸ் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் 1,30,000 வெறும் 91,046 தான் ஆஃப்டர் 30% ஆகும். அதே மாதிரி ரெசனன்ஸ் பிளஸ் பாத்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் 2,10,000 இட்ஸ் ஒன்லி 1,51,000. இந்த ரெசனன்ஸ் பிளஸ் ஹீலி ப்ரொஃபஷனல் எடிஷன் இன்ஸ்டெட் ஆஃப் 3,46,740 அது வந்து ஆஃப்டர் 30% ஆஃபருக்கு 2,42,780 தான். இப்போ இதுல இன்னும் இந்த ஹீலி ப்ரொஃபஷனல் எடிஷன் வாங்குறவங்களுக்கு மேடம் டெமோ கட்டும் போது ஃபைனலா காட்டினாங்க ஒரு ரவுண்டா ஒரு 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 ஹீலி மேக் ஹீலி அப்படின்ட்டு. அந்த மேக் ஹீலி வந்து ஃப்ரீ. இந்த ஹீலி இந்த டிவைஸ் மட்டும் இல்லை, இந்த டிவைஸ் மட்டும் இல்லை, ஹீலி ப்ரொஃபஷனல் கூடவே இந்த ரவுண்டா இருக்கு பாருங்க இந்த மேக் ஹீலி, அதுவும் ஃப்ரீ. அதுவும் உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்கும் இந்த மாசம் இந்த ஆஃபர் உங்களுக்கு. சரி, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இங்கதான் ஒரு தொழில் ரகசியம் உங்களுக்கு சொல்லப்பாங்க. இதை வச்சு எப்படி பண்ணலாம்? என்னங்க இவ்வளோ காஸ்டா அப்படி நினைக்காதீங்க. எப்பவுமே நம்ம மனசுல அவ்வளவா அப்படின்னும் போது இந்த பிரபஞ்சம் என்ன நினைக்கும், ஓ இவருக்கு அஃபோர்டபுள் இல்லை, கைட்டு விடும். நான் இல்லை, பிரபஞ்சம். ஓ இதவா இவ்வளவு ஃபெசிலிட்டி இருக்கா, இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க. ஏன்னா இது வந்து ஒரு அலாவுதீனும் அற்புதம் விளக்க மாட்டோம் மாதிரி. நமக்கு பிரச்சனை இருந்தாலும் இல்லை நம்ம ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸுக்கு பிரச்சனை இருந்தாலும் அது மைண்ட் லெவல் பிரச்சனையோ இல்லை பிசிக்கல் லெவல் பிரச்சனையோ சால்வ் பண்றதுக்கு இந்த டிவைஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓன் யூஸ் நமக்கு யூஸ் பண்ணலாம், நம்ம ஃபேமிலி மெம்பருக்கு யூஸ் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸும் யூஸ் பண்ணலாம். பட் இதையே நீங்க பிசினஸா பண்ணலாம். எப்படி பிசினஸ் பண்ணலாம்? இப்போ ஒருத்தர் உங்களோட பிரச்சனையா வராங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு எனி பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் எங்க இருக்குன்னா இதுல ஆப்ல இருக்கு. என்ன ஆப்ல இருக்கு? ஒன்னு பிங்க் ஆப்ல இருக்கு, இல்ல ப்ளூ ஆப்ல இருக்கு. இதை பத்தி விஷயத்தை நீங்க நல்லா தெரிஞ்சிட்டீங்கன்னா இது கிளாஸ்ல இருக்கு. இது எப்படி நான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது கிளாஸ் இருக்கு. தமிழ்ல கிளாஸ் இருக்கு, இங்கிலீஷ்ல கிளாஸ் இருக்கு, தெலுங்குல கிளாஸ் இருக்கு, கன்னடத்துல தெலுங்கு இருக்கு, ஹிந்தியில கிளாஸ் இருக்கு. இது வந்து அப்பப்போ ட்ரைனிங் ப்ரோக்ராம் போவோம். அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். டைரக்ட் ட்ரைனிங் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டேன். இந்த ரேட்டை பத்தி சொன்னேன் இல்லையா, அதுல இன்னொன்னு 14 days பாலிசி. நீங்க என்ன பண்ணலாம்? இந்த டிவைஸ் எப்படிங்க நான் வாங்குறது? இதை வாங்கி எனக்கு பிடிக்கலன்னா அப்புறம் பணம் வேஸ்டா போடுவேன். ஒன்றும் கிடையாது. இந்த டிவைஸை நீங்க ஹீலி ப்ரொஃபஷனல் எடிஷனே நீங்க வாங்கினாலும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா ஓகே. யூஸ்ஃபுல்லா இல்லை, எனக்கு சரியா வரல, எனக்கு செட் ஆகாது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணா 14 daysக்குள்ள உங்களுக்கு பிடிக்கல வேண்டாம் அப்படின்னா நீங்க டிவைஸை அப்படியே பேக் பண்ணி அனுப்பிச்சிடலாம். இந்த டிவைஸ் எங்கேருந்து வருதுன்னா பெங்களூர்ல இருந்து தான் வருது. நீங்க பேக் பண்ணி நீங்க அனுப்பிச்சிட்டா உங்களுக்கு ரீஃபண்ட் என்ன பே பண்ணீங்களோ அது அப்படியே உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்துரும். ஏன்னா அந்த 14 days ரீஃபண்ட் பாலிசியும் ஒரு ஃபீச்சருக்கு நான் சொல்ல மாட்டேன். சரி, எப்படி யூஸ் பண்ணலாம்? ஓன் யூஸ் பண்ணிதான். இப்போ ஹீலிங் சர்வீஸ். இப்போ உங்ககிட்ட வர கிளைண்ட்டுக்கு, இப்போ நீங்க இங்க இருக்க உங்க மேபி பிராணி ஹீலரா இருக்கலாம், இல்ல ரேக்கி ஹீலரா இருக்கலாம், இல்ல அக்கு பஞ்சரா இருக்கலாம், இல்ல ஆல்டர்னேட்டிவ் தெரபிஸ்டா இருக்கலாம், இல்ல எனிதிங், இல்ல எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமே இருக்கலாம். பட் இதை பிசினஸா பண்ணணும். இதை பிசினஸா பண்ணும்போது ஒரு கிளைண்ட் கிட்ட வந்து ஒரு கிளைண்ட்டை ஆர்ஆர் ரிப்போர்ட், அதுக்கப்புறம் மேடம் சொல்லியிருப்பாங்க பேட்ச் ஃப்ளவர் ரெமெடின்னு சொல்லிட்டு, நிறைய பேருக்கு தெரியும் மலர் மருத்துவம் டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்க அந்த ஃப்ளவர் மெடிசனை சஜஸ்ட் பண்ணுவீங்க. பட் இங்க இந்த டிவைஸே இந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பேட்ச் ஃப்ளவர் ரெமெடி தேவைன்றது அதுவே கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக ஒன்று சொல்லுவாங்க, கோல் அச்சீவ் பண்றதுக்கு கோச், அந்த கோச். அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேரியஸ் ப்ரோக்ராம் இதெல்லாம் அனலைஸ் பண்ணாவே சும்மா ரிப்போர்ட்டை எடுத்து அவங்கள ஒரு கிளைண்ட்டை அனலைஸ் பண்ணி பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டை அனலைஸ் பண்ணி அவங்க ஆர்ஆ கோச் இதெல்லாம் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணலாம். பட் ரொம்ப மினிமமா சார்ஜ் பண்ணா கூட ஒரு 2,500 ரூபாய் ரிப்போர்ட்டுக்கு சார்ஜ் பண்ணலாம். பீப்புள் ஆர் பேயிங் ஃபார் தட். அதோட ஆனா மற்றவங்க 5,000 ரூபாய்லாம் சார்ஜ் பண்றாங்க. 2,500 5,000 அப் டு 10,000 வரைக்கும் இந்த ரேட் இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி. இது மட்டும் இல்லாம ஹீலிங்கும் பண்ணலாம். இப்போ அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பேச்சுலர் ரெமடியை வந்து நீங்க
வைப்ரேஷனை வந்து நீங்க அனுப்பணும், சென்ட் பண்ணணும் ஃப்ரீக்வன்சியா. அப்போ பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு, அதுதான் சொல்யூஷன் அப்படின்னாலும் அந்த ஹீலிங் சர்வீஸை பண்றது ரிமோட்ல வரும். இப்போ எனக்கு வந்து கிளைண்ட் பார்த்தா யூஎஸ்ல இருக்காங்க, துபாயில இருக்காங்க, வேரியஸ் கண்ட்ரில இருக்காங்க கிளைண்ட். அவங்க வந்து இன்னும் சொல்ல போனா அவங்க நேர்ல கூட வரல, நான் ரிமோட்லயே வெறும் ஜூம் மூலமாவே நைட் 9 மணி கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து அதை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் என்ன ஹீலிங் தேவைன்றது ஹீலிங்கும் நான் வைப்ரேட் பண்றேன். இங்க இருந்தே ரிமோட்லயும் பண்ணலாம். பண்ணா சரியா இருக்கான்னா சரியும் ஆயிருக்கு, ஃபீட்பேக்லாம் இருக்கு. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், சார்ஜ் பண்ணலாம். எப்படி சார்ஜ் பண்ணலாம்? அது வந்து ரேஞ்சிங் ஃப்ரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி சார்ஜ் வரும். அந்த ஹீலிங் சர்வீஸ் பண்றது ஒரு சர்வீஸுக்கு ஒரு ஹீலிங் சர்வீஸ் வந்து அது எவ்வளோட இருக்கலாம். அது 100 ரூபாயில இருக்கலாம், 200 ரூபாய் இருக்கலாம், இல்ல 300 ரூபாய் இருக்கலாம், 500 ரூபாய் இருக்கலாம். அந்த டியூரேஷனை பொறுத்து என்ன சர்வீஸ்ன்றது. ஏன்னா ஒரு சிலது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் ஹீலிங் பண்ற மாதிரி இருக்கும், 1/2 hour இருக்கும், கம்மியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ரேஞ்சஸ். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு பிசினஸ் மாடலும் இருக்கு. அப்போ என்ன ஒரு மினிமமா ஒரு கிளைண்ட் கிட்ட ஒரு 5000 ருபீஸ் நம்ம சார்ஜ் பண்றோம். ரொம்ப லோயஸ்டா 5000 ருபீஸ் நம்ம சார்ஜ் பண்ணாங்க ஒரு நாளைக்கு ஒரு கிளைண்ட், ஒரு மாசத்துக்கு 30 நாள்ல 20 கிளைண்ட் தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலும் 20 × 5000 1 லட்சம் ரூபாய் சாலிடா சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அட இதை வந்து நம்ம போட்டி இதை வந்து வாங்கி இதை 3 மாசத்துல இந்த சம்பாதிச்சிங்க. எதுக்கு சொல்ல வரும் அப்படின்னா, சப்போஸ் நீ யாராவது பிசினஸ் பண்ணணும், உங்க ஃபேமிலி யூஸ் பண்றாங்க, அது இல்லாம இது பிசினஸா கூட இருக்குன்னா நான் வேலைக்கு போறேன், அட்லீஸ்ட் இது என் ஒய்ஃபுக்காவது கத்து கொடுத்து அவங்கள வீட்டுல இருந்து கூட இதை பிசினஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணா ஆஃபீஸ் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, ரிமோட்லயே பண்ணலாம். அப்போ சம்பாதிக்கலாம். அதாவது நீங்க டிவைஸை யூஸ் பண்ணி பிசினஸ் பண்ணி 3 மாசத்துல அந்த 2 லட்சம் ரூபாய் நீங்க எடுத்துடலாம். ஒரு பிசினஸ் பண்ணணும்னா என்ன பிசினஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும், லாபகரமா பண்ணணும் அப்படின்னா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு 1 வருஷம் கழிச்சு லாபமே பார்க்கணும். நான் என்ன சொல்றேன், இந்த பிசினஸ்ல 3 மாசத்துலயே உங்களால போட்ட பணத்தை எடுத்துடலாம். ஏன்னா இதுக்கு எந்த ஒரு பிசினஸ் பண்ணாலும் அதுக்கு டார்கெட் ஆடியன்ஸ் வரும். யாரு டார்கெட், ஒரு பொருள் இந்த பொருளுக்கு யாரு டார்கெட் ஆடியன்ஸோ அவங்களுக்கு தான் நிற்க முடியும். இப்போ இந்த பொருள் என்னன்னா ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு தான் இது சொல்யூஷனா இருக்கு. ப்ராப்ளம் உள்ளவங்க யாருன்னா நம்ம சுத்தி உள்ளவங்க அத்தனை பேரும் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கு. அந்த ப்ராப்ளம் உள்ளவங்களை சரி பண்றதுக்கு இதை பண்ணலாம். இதை பண்ணும்போது இது மூலமா ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட்டும் வருதுங்க. அப்போ சூப்பரா இதை வந்து, ஏன்னா ஒரு பணம் வேணும். நீங்க பணமே வாழ்க்கை இல்லை, ஆனா பணம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. அப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு சர்வீஸோ பண்ணணும். ஒரு 2 இந்த டிவைஸை வச்சு ஒரு 50% ஸ்பிரிச்சுவல் மிஷன், ஒரு 50% ப்ராஃபிட் மிஷன். பணமும் சம்பாதிக்கணும், சர்வீஸும் பண்ணி நிறைய பேர்கிட்ட டெஸ்ட் மொழி வாங்கணும் அவங்ககிட்ட. ஏன்னா அவங்களுக்கு ஹீல் பண்ணி சும்மா ஹீல் பண்ணி விட்டுறது இல்லை, ஹீல் பண்ணி அவங்களுக்கு சரியாயிடுச்சா அப்படின்றத பார்த்து ரொம்ப பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. ஏன்னா நீங்க என்ன பண்றீங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றீங்க. ஹெல்ப் பண்ணி இது மூலமா அவங்களுடைய பிசிக்கல் ப்ராப்ளத்தையும் சரி பண்றீங்க, அவங்களுடைய மென்டல் ப்ராப்ளத்தையும் சரி பண்றீங்க. அந்த மாதிரியும் அந்த பிசினஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரி, வேற என்ன பண்ணலாம் அடுத்தது, வாட் நெக்ஸ்ட்? இப்போ இந்த மீட்டிங் அட்டன் பண்றதுக்கு லிங்க் நீங்க யாருக்கிட்ட இருந்து வந்ததோ அவங்களுக்கு நீங்க ஒரு மெசேஜ் ரிப்ளை பண்ண. ஏன்னா இப்போ நானும் மேடமும் சரி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துல ஒரு எவ்வளவு மேக்ஸிமம் எங்களால் சொல்ல முடியுமோ அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னும் நிறைய இருக்கு, பெரிய விஷயம் இருக்கு, நிறைய இருக்கு. இன்னும் உங்களுக்கு கிளாரிபிகேஷன் தேவைப்படும். அப்படி கிளாரிபிகேஷன் தேவைப்படா நீங்க 1 to 1 என்ன பண்ணலாம், உங்களுக்கு யார் இந்த லிங்கை கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட நீங்க உட்காந்து இன்னும் கேளுங்க. என்னென்னலாம் டவுட் இருக்கோ அந்த டவுட் எல்லாம் கேளுங்க. அதெல்லாம் கிளாரிபிகேஷன் ஆயிடுச்சுன்னா தென் யூ கேன் பை. இப்போ இதுல வேற ஏதாவது உங்களுக்கு கிளாரிபிகேஷன் தேவைப்படுது இந்த டைம்ல அப்படின்னா நான் உங்களை அட்மிட் பண்றேன். நீங்க வந்து உங்களுடைய டவுட் எதாவது இருந்தாங்க நீங்க கேட்கணும். நீங்களே கூட அட்மிட் பண்ணிட்டு உங்களோட டவுட் இருக்கு, ஆமா எனக்கு இது மாதிரி டவுட் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். ப்ரைஸை பத்தி சொல்லிட்டேன், இதை எப்படி பிசினஸா பண்ணலாம்னு சொல்லிட்டேன், எவ்வளவு இதுல சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டேன், ரொம்ப லோவா. ஆனா இதை விட அதிகமா சம்பாதிக்க வாய்ப்பு. இது மட்டும் இல்ல, சப்போஸ் நீங்க யாராவது இந்த டிவைஸ் நீங்க கேக்குறாங்க நான் வித்தா ஏதாவது கிடைக்குமானா, இந்த டிவைஸை நீங்க வித்தா கூட அதுக்கும் உங்களுக்கு வந்து யூ கெட் சம் ரெமுனரேஷன் இருக்கு. அந்த கம்பெனி பாலிசி பிரகாரம் இவ்வளவு அஃபிலியேட் லிங்கை யூஸ் பண்ணீங்கன்னா அது மூலமாவும் வருது. அப்போ கிட்டத்தட்ட ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்கச்சக்கம். இது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு. இப்ப இருக்கிற மக்களுக்கு எதை தின்னா பித்தம் திருண்டு, இது நல்ல இதை யூஸ் பண்ணா வரும். எனக்கே யூஸ் ஆகுது. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா இது இல்லைன்னா எனக்கு என்னமோ கை உடைஞ்ச மாதிரி ஆயிடுது. இதுக்கு நான் அடிக்டே ஆயிட்டேன். என்ன ஒரு விஷயம், பணம் இல்லையா இதை ரன் பண்ணலாம். எங்க ரன் பண்றதுன்னா
நம்மளுடைய மூலாதார சக்கராவை டெய்லி டியூன் பண்ணா யூ கேன் ஸ்டார்ட் கெட்டிங் மணி. இது நான் எனக்கு செக் பண்ணி பார்த்தேன், மற்றவங்களுக்கும் செக் பண்ணி பார்த்தேன். ஏன்னா மூலாதார சக்கரை வந்து அது டியூன் பண்ணோம்னா அது வந்து என்னன்னா சர்வைவல். அது வந்து உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், ஃபினான்ஸ் இது எல்லாத்தையும் கரெக்டா பண்ணும். அப்போ மூலாதார சக்கரம் தான் இதெல்லாம் கரெக்டா இருக்கும். அப்போ பணம் வருமா அப்படின்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். எஸ், மணி இஸ் கம்மிங். சரி, எனக்கு வருது, நான் நம்பிக்கை வச்சுக்கிறேன், அதனால வருது. வேற யாருக்காவது செக் பண்ணி பார்க்கலாம்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். எஸ், மூலாதார சக்கராவை டியூன் பண்ணா யூ கேன் ஸ்டார்ட் கெட்டிங் மணி. ஐ ஹவ் சீன். இதை விட மேடம் ஒன்று காட்டினாங்க பாருங்க, அந்த ரவுண்டா மெகா ஹீலிங். அந்த ஹீலிங் இன்னும் சூப்பர். அது இது சின்ன அலாவுதீன், அது பெரிய அலாவுதீன். ஏன்னா மேடமே வந்து அதை வாங்கி ஒரு ஃபர்ஸ்ட் மேடம் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்ல தான் கிளினிக்கே வச்சிருந்தாங்க. அந்த மேகிலி வாங்கி ரன் பண்ண ஆரம்பிச்ச உடனே இன்னைக்கு 1500 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு கிளினிக்கே ஓப்பன் பண்றாங்க. மேடம் ட்ரூ? ஆமா மேடம், நான் அதை கதை சொல்றேன் நினைச்சு போறாங்க. இல்ல கட்டாயமா தான் நான் ஃபீட்பேக்கே கொடுத்திருக்கேன். இன்னைக்கு டைம் இல்லன்றதால யாருக்கும் அதுல சொல்ல போல மாட்டேன். என்ன காட்டிருக்காங்க. ஸோ 3 மந்த்ஸ்க்கு ஆமா, ஏன்னா அது வந்து ஸ்பேஸ் ஹார்மோனைஸ் பண்ணுது. எனக்கு பயங்கர ஒரு அதிசயமா இருக்கு, ஒரு அதிசயமான ஒரு ப்ராடக்டா இருக்கு. ஐ எம் யூசிங். நான் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன், அவங்களும் யூஸ் பண்றாங்க, அவங்களும் என்ஜாய் பண்றாங்க. நீங்களும் இந்த ப்ராடக்டை வாங்கி நீங்க என்ஜாய் பண்ணுங்க, அடுத்தவங்களுக்கு நீங்க இதை சர்வீஸா பண்ணுங்க, எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க. எல்லாருக்கும் என்ன தேவைன்னா எல்லாமே ஆரோக்கியமா இருக்கணும். அதாவது ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு தான் இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டை ஹார்மோனைஸ் பண்ற ஒரு வேலையை தான் இந்த ஹீலி டிவைஸ் பண்ணுது. ஸோ பண்ணலாம். இந்த டவுட் இருக்கா சொல்லுங்க, இல்லைன்னா நம்மளுடைய செஷன் வந்து இதோட நம்ம நிறைவு பண்ணலாம். இருக்கும். இல்ல சார், ஏதோ கேட்கணும் தான் நினைக்கிறேன், ஆனா எப்படி கேட்கறதுன்னு தெரியல. ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஓகே, கான்டாக்ட் நம்பர் சார். கான்டாக்ட் நம்பர் நீங்க யாரு உங்களுக்கு இந்த டிவைஸ், சாரி, இந்த லிங்க் நீங்க எங்க கிடைச்சதோ அவங்களுக்கு கான்டாக்ட். ஏன்னா வி ஆர் டூயிங் இட் ஜென்ரலி. யாருடைய ரெஃபரன்ஸ் தெரியல, நீங்க யார் லிங்க் அனுப்பிச்சாங்களோ அவங்களுக்கு கால் பண்ணுங்க, பேசுங்க. ஓகே, ஸோ வேற எதுவும் கிளாரிபிகேஷன் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுவரை இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ண உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகிறோம். வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் தி ப்ராடக்ட் அண்ட் தி ஃபீச்சர்ஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ஃபீட்பேக். ஸோ இது வந்து எங்களுடைய 18வது ப்ரோக்ராமா, அவேர்னஸ் ப்ரோக்ராம் 18th. எஸ், 18th ப்ரோக்ராம். வாரம் நாங்கள் 7:30 to 9 வந்து இந்த ப்ரோக்ராம் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம், எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றோம். ஸோ மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி ப்ரோக்ராம்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புதுசா மார்க்கெட்ல என்ன இருக்கோ அதெல்லாம் வச்சு இதை இன்னும் வேற என்னென்னலாம் சர்வீஸ், இன்னும் ஃபீட்பேக்கு, வேற என்னெல்லாம் புதுசா இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்து மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திப்பேன் என்று கூறி உங்களுடன் விடைபெறுவது இளங்கோவன் மற்றும் கலைவாணி, ஸ்ரீ கலைவாணி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. Great session, sir.